ஓம் நம சிவாய. உங்கள் வாழ்க்கையின் ரகசியங்களை வெளிப்படுத்தும் ஜோதிட உலகிற்கு வரவேற்கிறோம். அனைவரும் ஒரு நிமிடம் இறைவனை பிரார்த்தனை செய்து உங்களுடைய குலதெய்வம் மற்றும் சிவபெருமானை நினைத்து ஒரு நிமிடம் இந்த ஜோதிட ஞானத்தை எங்களுக்கு எளிய முறையில் இறைவா வழங்கு என்று மனதுக்குள்ளேயே ஒரு நிமிடம் நீங்கள் இறைவனை வழிபடும்படி கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் அன்பான வணக்கம். அடிப்படை ஜோதிடம் படிக்கக்கூடிய அனைவர்களுக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடம் 88வது பக்கத்தில் இருக்கக்கூடிய 11வது தலைப்புக்கு நாம் வந்திருக்கின்றோம். ஜோதிட பலன் கூறுதல் என்பதுதான் இன்றைய வகுப்பினுடைய தலைப்பு. ஜோதிடத்தில் பலன் கூறுவதற்கு முன்பாக ஜோதிடர்களுக்கு என்று சில இலக்கணங்கள் உண்டு, சில பண்புகள் உண்டு. அந்த பண்புகளையும் அந்த இலக்கணங்களையும் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த பண்பு இயற்கையாகவே பிறவியிலேயே ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்க வேண்டும். ஆனால் நாம் நினைத்தால் அந்த பண்பை வளர்த்து கொள்ளலாம். என்னென்ன பண்பு என்பதை இப்போது நான் பட்டியலிடுகிறேன். அது உங்களுக்கு அந்த பண்பு ஏற்கனவே இருந்தால் உங்கள் முதுகை நீங்களே தட்டி கொள்ளலாம். இல்லை என்றால் அந்த பண்பை நான் வளர்ப்பேன் என்று மனதிற்குள்ளேயே நீங்கள் நினைத்துக் கொள்ளலாம். 1, முன்னோர்களுக்கு உரிய திதியை நான் சரியாக கொடுக்க வேண்டும். முன்னோர்கள் அப்படின்றது யார் அப்படின்னா, நம்ம அம்மா அப்பா தாத்தா பாட்டி, அதற்கு முன்பாக இருந்த கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி, இவங்களை எல்லாம் நினைத்து கொண்டு வருடத்திற்கு ஒரு முறை எந்த திதியில் அவர்கள் இறந்த திதி வருகிறதோ அந்த திதியிலே நீங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டிய விஷயத்தை, படைப்புகளை கட்டாயம் செய்ய வேண்டும். ஒரு ஐதீகத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம் அப்படின்னா அந்த ஐதீகத்தை நம்ம சொல்லுவது மட்டும் நம்ம கடமை இல்லை, நம்ம ஃபர்ஸ்ட் செய்யணும். ஏன் செய்யணும் அப்படின்னா, வருஷத்துக்கு ஒரு முறை நாம் அவங்கள வணங்கி அவங்களுக்கு பிடித்த உணவுகளை படையலாக வைத்து அந்த படையல் மூலமாக அவர்களை வணங்குவோம். நமக்கு வருஷத்துக்கு ஒரு முறை இறந்தவர்களுக்கு தேவர்களுக்கு ஒரு வருடம் என்பது ஒரு நாள். அதனால நம்ம வருஷத்துக்கு ஒரு முறை அவங்களை நினைத்து வணங்கும் போது அவர்களுக்கு வேண்டிய உணவும் அவர்களை நாம் மறக்காமல் இருக்கிறோம் என்பதையும் காட்டிக்கொள்வதற்கும், இறந்தவர்கள் நம்மை மேலே இருந்து ஆசீர்வாதம் செய்வதற்கும் இந்த திதி சார்ந்த கடமைகளை செய்யும் போது நமக்கு முன்னோர்களுடைய அருள் நமக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட், குலதெய்வ வழிபாடை கட்டாயம் செய்ய வேண்டும். குலதெய்வம் இஷ்ட தெய்வம் என்று 2 தெய்வங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டு. சிலருக்கு எனக்கு குலதெய்வம் மட்டும்தான் இஷ்ட தெய்வம் அப்படின்னு இருக்கக்கூடியவங்களும் இருக்காங்க, தவறு கிடையாது. ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் குலதெய்வம் என்பது கணவன் உடைய குலதெய்வம் தான் மனைவிக்கு. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அப்பாவுக்கு என்ன குலதெய்வமோ அது அந்த பெண்ணுக்கு குலதெய்வம்.
இதான் ஊட்டி. திருமணம் ஆனதுக்கு பிறகு ம் திருமணம் ஆனதுக்கு பிறகு தன்னுடைய கணவனுடைய குலதெய்வத்தை வருடத்திற்கு ஒரு முறையாவது சென்று பொங்கல் வைத்து வணங்க வேண்டும். அப்படி வணங்கினால் மட்டும்தான் உங்கள் வீட்டுக்கு முன்பாக குலதெய்வம் உங்களை காத்து நிற்கும். உங்களுக்கு ஒரு ஆபத்து வருகிறது, ஒரு துன்பம் வருகிறது, ஒரு செய்வினை கோளாறு செய்கிறார்கள் என்று சொன்னால் உங்கள் குலதெய்வத்தினுடைய அருள் இல்லாமல் ஒருபோதும் அது நடக்காது. குலதெய்வத்தையே பின்புடாதவன், குலதெய்வத்தை கொஞ்சம் கூட நினைத்து பார்க்காத அவனுடைய வாசலில் அரக்கர்கள் தான் நிற்பார்களே தவிர குலதெய்வம் காத்து நிற்காது. அப்ப ஒரு செய்வனை வைக்கணும்னா கூட யாரை கட்டுவாங்க? குலதெய்வத்தை தான் கட்டுவார்கள். குலதெய்வத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் உங்களுக்கு ஒரு செய்வனை என்பது வைக்க முடியும். அந்த அடிப்படையில நீங்க செய்ய வேண்டியது வருடத்திற்கு ஒரு முறை அல்லது முடிந்தால் வருடத்துக்கு 2 முறை குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும். ஜோதிடர் ஆகிறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய 2வது விஷயம். 3வது விஷயம், இஷ்ட தெய்வத்தை இனிய தோழனாக மாற்ற வேண்டும். இப்ப கணவனுக்கு ஒரு இஷ்ட தெய்வம் இருக்கலாம், மனைவிக்கு ஒரு இஷ்ட தெய்வம் இருக்கலாம். ஏன் மனைவிக்கு ஒரு கிறிஸ்துவ மதத்தை கூட அவங்க ஒரு மனசுல நினைஞ்சு எனக்கு ஏசப்பாவை நினைச்சா எல்லாமே நடக்குது அப்படின்னு அவங்க நம்பினாங்கன்னா தப்பே கிடையாது. ஏசப்பாவை அவங்க கும்பிடலாம். அவங்க இஷ்டத்துக்கு வணங்கக்கூடிய தெய்வம் இஷ்ட தெய்வம். அப்ப கணவனுக்கு ஒரு இஷ்ட தெய்வம் இருக்கலாம், மனைவிக்கு ஒரு இஷ்ட தெய்வம் இருக்கலாம். ஆனால் இருவருக்கும் குலதெய்வம் என்பது ஒன்று. அந்த இஷ்ட தெய்வத்தை நாம் இனிய தோழனாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அதிக நேரம் நம்மளுடைய சிந்தனையில, அதிக நேரம் நம்மளோட மூளையை ஆக்கிரமிக்கக்கூடிய 2 விஷயங்கள். ஒன்று ஜோதிடத்தை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்பது, இன்னொன்று இறைவனை பற்றி சிந்தித்துக் கொண்டே இருப்பது. இந்த 2ம் ஒரு மனிதனுக்கு இருந்தால் இந்த ஜோதிட ஞானம் என்பது விரைவில் உங்கள் தோளிலே ஏறி உட்கார்ந்து கொள்ளும், தொத்திக்கொள்ளும். அடுத்து 4வது, நீங்கள் குருவாக கருதுபவரை மானசீகமான வணங்கி வரவேற்க வேண்டும். யாரு வேண்டுமானாலும் இருக்கலாம். ஒருவருக்கு எத்தனை குருமார்கள் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஜோதிடத்தை அடிப்படையில் ஒரு இடத்துல படிப்பாங்க, உயர்நிலையில ஒரு இடத்துல படிப்பாங்க, மேல்நிலையில ஒரு நிலையில படிப்பாங்க. ஒரு யூடியூப்ல கூட யாரோ ஒருத்தருடைய வீடியோவை பார்த்து அதை நீங்க கத்துக்கிட்டு நடைமுறைப்படுத்தும் போது அவர் சொன்ன விஷயம் நடைமுறையாக்கி சரியாக வருகிறது என்று சொன்னால் அவரும் உங்களுடைய குருநாதர் தான். உங்களுக்கு நேரடியா சொல்லி கொடுத்தாதே குருநாதர் அப்படின்னு நினைக்க கூடாது. எழுத்தை அறிவித்தவன் இறைவனாவான். யார் நமக்கு ஒரு ஞானத்தை கொடுக்கிறார்களோ, அறிவு பாலை ஊட்டி வளர்க்கிறார்களோ அவர்களை மனதார வணங்க வேண்டும். இன்னைக்கு எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஆசிரியரை தேடி அழைத்து ஆசீர்வாதம் வாங்குவார்கள். யாருக்கு குரு வீக்கா இருக்கோ அவங்க எல்லாம் ஆசிரியர்களை சென்று, வயதான ஆசிரியர்களை சென்று காலிலே விழுந்து வணங்கி குருவினுடைய அருளை பெறுவார்கள். இது தவறே கிடையாது. இன்னைக்கு ஒரு 7 வயசு பையன் 10 வயசு பையன் கூட ஒரு விஷயத்தை சொல்லி அது உங்களுக்கு தெரிந்து விட்டது என்று சொன்னால் அந்த 7 வயசு பையன் தான் உங்களுக்கு குருநாதன். இதில் வயசு வித்தியாசம் கிடையாது. அப்ப குருவாக யாரை வேண்டுமானாலும் பெற்றுக்கொள்ளலாம். அந்த குருவை நீங்கள் மனதார வணங்க வேண்டும். இவ்வளோ விஷயங்கள் செய்தாதான் அந்த ஜோதிடம் என்ற ஒரு கலை உங்கள் உடம்புக்குள்ளே சொருகும். அதை தெரிஞ்சுக்குங்க. குலசாமியை கும்பிட மாட்டேன், இஷ்ட சாமியை கும்பிட மாட்டேன், கிரக சிந்தனை எனக்கு கிடையாது. எத்தனையோ ஜோசியர் நைட்டு 6 மணி ஆனால் டாஸ்மார்க்கில் போய் அடிச்சுட்டு படுத்துருவான். அவன் என்னைக்குவாது டெவலப் ஆவானா? ஜோதிடத்துக்கு அவனுக்கு சம்மந்தமே இல்லை. பகலில் பட்டையை போடுறாரு, நைட்டு பட்டையை போடுறாரு. 2 பட்டை வேற.
இது நெத்தியில போடுற பட்டை, அது வாயில போடுற பட்டை. இப்படி இப்படி ஒரு ஒழுக்கம் இல்லாமல் ஒரு மனுஷன் இருந்தானா ஜோதிட ஞானம், இறைவனுடைய அருள் அவருக்கு வருமா? விலகி சென்று விடும். அதுதான் சொல்றாங்க. அதுக்கடுத்து பொய், களவு, சூது, வஞ்சனை போன்றவை அறவே இருக்கக்கூடாது. யாருக்கு? ஜோதிடத்தை படிக்கக்கூடிய நமக்கு பொய் சொல்லக்கூடாது, களவு சொல்லக்கூடாது, சூது இருக்கக்கூடாது, வஞ்சனை இருக்கக்கூடாது போன்ற எண்ணங்களை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். பொய் சொல்றது சொல்லலாம். எப்ப சொல்லலாம்? வள்ளுவர் சொல்றார் பொய் சொல்லலாம்ன்றார். எப்ப சொல்லலாம்? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். பொய்மையும் வாய்மையிடத்து குறை தீர்ந்த நன்மை பயக்கும். கரெக்ட். தமிழ்ச்செல்வி மேடத்துக்கு எல்லாருக்கும் ஒரு கைதட்டு போடுங்க. பொய் சொல்லலாம்ன்றாரு. இன்னொன்னு இருக்கு. அந்த பொய் சொல்லுங்க சொல்லுங்க. வாய்மை எனப்படுவது யாதெனில் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல் தான். பொய் கேட்ட கேள்விக்கு ஆப்டா இருக்கக்கூடிய ஒரே பதில் தமிழ்ச்செல்வி மேடம் சொன்னது. நீங்க சொன்னது இரண்டாவது தரமான கருத்து. பொய் சொல்லலாம்ன்றார். பொய்மையும் வாய்மை எடுத்து புரிதிருக்க நன்மை பயக்கும். ஒரு நன்மை உனக்கு இருக்கணும், இன்னொருத்தனுக்கு அது நன்மை இருக்கணும். நமக்கு மட்டும் நன்மை இருந்து இன்னொருத்தனுக்கு தீமையா இருந்தா பொய் சொல்லாத. உனக்கும் ஒரு நன்மை இருக்கணும், அடுத்தவங்களுக்கும் ஒரு நன்மை இருக்கணும். அப்படின்னா பொய் சொல்லிக்கின்ற பொய்மையும் வாய்மை எடுத்து அந்த இடத்துல பொய்ய மெய் என்று நீ நினைத்துக் கொள்ள அப்படின்றார். அப்ப துன்பம் தராத பொய் சொல்லி கொள்ளலாம். அப்ப களவு, களவு என்பது என்ன? காப்பிரைட்ஸ் ஆக்ட் அப்படின்னு சட்டத்தில் ஒன்று இருக்கு. காப்பிரைட் ஆக்ட் தெரியுமா உங்களுக்கு? ஒருத்தருடைய புத்தகத்துல இருந்து ஒரு கருத்தை எடுத்து நான் ஒரு புத்தகம் போட்டேன்னா அதுக்கு பேர் அறிவு சார்ந்த சொத்து திருட்டு. அறிவு சார்ந்த சொத்து திருட்டு. திருடிட்டு போயிட்டான். அதாவது அரட்டை அரங்கம்னு ஒரு நிகழ்ச்சி வந்துச்சு சன் டிவில. நடிகர் விசு அவர்கள் நடத்தின ஒரு நிகழ்ச்சி. அதுல ஒருத்தர், ஒரு பையன் கல்லூரி மாணவன் பேசும்போது ஒரு கவிதையை சொல்லுகிறான். கவிதையை சொல்லி இந்த கவிதை நான் எழுதினேன் அப்படின்னு சொல்லும் போது அரங்கமே கைதட்டுது. அப்ப விசுவும் பாராட்டுறாரு, அற்புதமான கவிதை எழுதிருக்கிய அப்படின்னு சொல்லி. இதை அப்போது முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தொலைக்காட்சி பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப அஜிங்கப்பா இது நான் எழுதின கவிதைடா, இவரே எழுதினேன்னு சொல்றாரு அப்படின்ட்டு கலைஞர் தொலைபேசி எடுத்து நேர விசுவுக்கு அடிச்சிட்டேன். விசு, நான் இந்த வருஷம் இந்த புத்தகத்துல இந்த கவிதையை நான் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே அடுத்த வாரம் அந்த பையன் பேசுனதை போட்டு காட்டி இது தவறான செய்தி, இந்த கவிதைக்கு சொந்தக்காரர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் அப்படின்னு சொல்லி அதுக்கு கீழே வந்து சன் டிவில போட்டாங்க. அப்ப இது என்ன திருட்டு? அறிவு சார்ந்த திருட்டு. ஒரு விஷயத்தை நான் படித்து நான் கண்டுபிடிச்ச மாதிரி சொன்னாலும் அறிவு சார்ந்த திருட்டு. அதுதான் அதோடைய இது. அப்ப இதோடைய நோக்கம் என்ன? தூய மனதை வைத்துக் கொள்ள வேண்டும். அதுக்கடுத்து கற்பனையும் நிலமும் ஒன்றாகும் போது மட்டுமே வாக்குப்பளிதம் நிகழும். இந்த வாக்குப்பளிதம் நிகழ வேண்டும் என்று சொன்னால் மன தூய்மை இருக்க வேண்டும், நமக்கு தான தர்ம சிந்தனை இருக்க வேண்டும், உதவி செய்யக்கூடிய சிந்தனை இருக்க வேண்டும். ஒரு காய்கறி மார்க்கெட்டுக்கு நீங்க போனா கூட அங்க ஒரு வயசானவங்க யாராவது காய்கறி வச்சிருந்தாங்கன்னா அவங்க கிட்ட போய் காய்கறி வாங்குங்க. ஒரு மாற்றுத்திறனாளி யாராவது உட்கார்ந்து இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட போய் காய்கறி வாங்குங்க. கொஞ்சம் வயசு பிள்ளைகிட்ட போய் ரொம்ப நேரம் பேசி காயை பிதுக்கிக்கிட்டே இருப்பார், வெண்டைக்காயை உடைச்சுக்கிட்டே இருப்பார். வாங்குறது 1/4 கிலோ, அவர் வெண்டைக்காயை உடைக்கிறது பார்த்தோம்னா அதுவே 3/4 கிலோ வெண்டைக்காயை உடைப்பார். ஏன் உடைக்கிறாரு? அங்க கொஞ்சம் வயசு பிள்ளை உட்காந்துருக்கு. அப்ப அந்த மாதிரி எண்ணங்களை எல்லாம் மாற்றிட்டோம்னா வாக்குப்பளிதம் ஈஸியா வந்துரும்ன்றார். மன தூய்மை, இறை சிந்தனை இதெல்லாம் இருக்கணும் அப்படின்றார்.
இவை அனைத்து முறையாக பின்பற்றும் ஒருவர் உள்ளத்தில் தோன்றும் அமைப்பே ஜோதிடமாகும். இந்த அமைப்புகள் எல்லாம் இருந்தால் அவருக்கு ஜோதிடத்தில் வாக்குப்பளிதம் என்பது நடக்கும். இப்ப பாருங்க, இந்த தலைப்புல நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு 19 தலைப்பு. இந்த 19 தலைப்புல இதோட நமக்கு ஜோதிடம் முடிஞ்சுச்சு. இது பிளஸ் ஜாதகத்தை எழுதுவது எப்படி, அது ஒரு பாடம் இருக்கு. அதோட இந்த அடிப்படை ஜோதிடம் முடிஞ்சு. இனி நீங்க படிக்கக்கூடிய பார்ட் இப்ப நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற இதுதான் நீங்க பார்க்க போறீங்க. இது பார்க்கறதுக்கு 19 விஷயங்கள் இருக்கு. நான் இதுல 13 விஷயங்கள் தான் எழுத முடிஞ்சிச்சு. மீதி நான் உங்களுக்கு அனுப்புன அந்த புக்குல 19 விஷயம் இருக்கு. அதுல லக்கணம் ராசி வேறுபாடு, இது பார்க்கிறப்ப சின்ன தலைப்பு மாதிரி தெரியும், ஒவ்வொன்றுமே மிக மிக பெரிய தலைப்பு. இப்ப ஜோதிட பலன் கூறுவதற்கு 19 விஷயங்கள் நமக்கு தேவை. அதில் முதலாவதாக லக்கணம் என்றால் என்ன, ராசி என்றால் என்ன, லக்கணத்துக்கும் ராசிக்கும் என்ன வேறுபாடு இருக்கிறது. ஃபர்ஸ்ட் ஜாதக ஸ்தான விவரங்கள், அதை பத்தி 2வது பாடத்துல பார்க்க போறோம். 3வது பாவக காரகத்துவம்னா என்ன, கிரக காரகத்துவம்னா என்ன, பாவக காரகத்துவத்துக்கும் கிரக காரகத்துவத்துக்கும் என்ன வேறுபாடு இருக்கிறது, லக்கண சுவர்னா யாரு, பாவர்னா யாரு, ஜோதிடம் சொல் விளக்கங்கள், ஒரு சொல்லுக்கு என்னென்னலாம் விளக்கங்கள் இருக்கு அதை பத்தி. அதுக்கப்புறம் சட்பலம், ஷட் என்றால் 6 வகையான பலன்களில் நம்ம ஒரு வீடியோ யூடியூப்ல போட்டிருந்தோம், பார்த்துருப்பீங்க. ஸ்தான பலத்தை எப்படி பார்க்கணும்னு ரொம்ப டெப்தான சப்ஜெக்டுங்க. 6 வகையான பலங்களையும் நீங்க பார்க்க தெரிஞ்சாதே ஜோதிட பலனை நீங்க சொல்ல முடியும், தெரிஞ்சுக்கிற முடியும். அப்படி இருக்கிறது சட்பலம். அதுக்கடுத்து யோகம். எடுத்தோடனே ஒருத்தர் ஜோசியம் பார்க்க வந்திருக்காருன்னா எடுத்தோடனே அவருக்கு துன்பமான செய்தி சொல்லக்கூடாது. சைக்காலஜி தெரியணும் ஒரு ஜோசியருக்கு. அப்ப யாருக்குமே நல்ல அமைப்பு இல்லாமல் இருக்காது. ஏதாவது ஒரு சின்ன யோகமாவது இருக்கும், அனபா யோகம் சுனபா யோகமாவது இருக்கும். அதை எடுத்தோன்னே ஒரு யோகத்தை சொன்னீங்கன்னா அவருக்கு ஒரு மனசுல ஜில்லுன்னு ஐஸ் கட்டியை வச்ச மாதிரி இருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் யோகத்தை எப்படி சொல்றது, அந்த யோகம்ன்ற டாபிக் 3 வார்த்தை தான், யோகாயும். ஆனா அது எவ்வளவு 400 யோகம் இருக்கு. இப்ப சின்ன டாபிக்ல பெரிய விஷயங்கள்லாம் ஒளிஞ்சிருக்கு. அதை பத்தி நம்ம பார்க்க போறோம், என்னென்ன யோகம்லாம் இருக்கு அப்படின்னு. அடுத்து லக்கண பொது பலன்கள், ஒவ்வொரு லக்கணத்துக்கும் பொதுவா என்னென்ன பலன்கள் இருக்கு அதை பத்தியும், திசாபுக்தி ஆய்வுகள் அதை பத்தியும், பாவக பலன் நிர்ணயம் அவற்றை பற்றியும், பாவக சக்கரத்தின் முக்கியத்துவம், பாவக சக்கரம்னா என்ன, கிரகம் மாறி இருக்கும், அப்ப அது மாறிச்சுன்னா அதை எப்படி பார்க்கறது அதை பத்தியும், பாவகமும் மனித வாழ்வும் அதை பத்தியும், ஆயுள் நிர்ணய கணிதத்தை பத்தியும், இந்த மாதிரி 19 விஷயங்களை பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய முதல் தலைப்பு லக்கணமும் ராசியும் என்ன. லக்கணம் என்றால் என்ன, ராசி என்றால் என்ன. லக்கணம் என்பது ஒருவர் பிறந்த போது, பிறந்த நேரத்தில் சூரியன் எந்த பாவகத்தில் மையம் கொண்டு இருக்கிறதோ அது லக்கணமாக வருகிறது. அப்ப லக்கணம் என்பது சூரியன் எந்த இடத்துல பாவகத்துல அமர்ந்திருக்கோ அதுவே அவருக்கு லக்கண பாவகமாக மாறிவிடுகிறது. ஒரு நாளைக்கு பிரம்மன் 12 லக்கணத்தை மட்டும்தான் அவரால் உருவாக்க முடியும். 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை லக்கணம் மாறிக்கிட்டே இருக்கும். ஒரே நாளில் பிறந்தவன், ஒரே தேதி, ஒரே மாதம், ஒரே வருஷத்தில் பிறந்தவன் ஒருவன் கலெக்டராக இருக்கிறான், இன்னொருத்தன் டிரைவரா இருக்கான்,
இன்னொருத்தன் பைத்தியக்காரனா இருக்கான், இன்னொருத்தன் கொஞ்ச வயசுல இறந்து போயிடுறான். பாருங்க, ஒரே தேதி, ஒரே மாதம், ஒரே வருடம், ஒரே மாவட்டத்தில் பிறந்தவர்களுக்கு நேரங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது. லக்கணம் மாறும்போது அவனுடைய தலையெழுத்து விதி மாறுகிறது. லக்கணம் என்பதுதான் விதி. நீங்க பேச பேச அப்படி குடிச்சுக்கிட்டே வாங்க, லக்கணம் தான் விதி. எனக்கு விதி சரியில்லைப்பா, அவன் விதி அப்படி இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? லக்கணம் சரியில்லை. அப்ப லக்கணம் என்பது சூரிய ஒளி குழந்தை பிறந்த நேரத்தில் எந்த ராசியில் மையம் கொள்கிறதோ அந்த ராசியே லக்கணமாகும். லக்கணம் தான் இருக்கிறதுலே மிக மிக முக்கியமான ஒரு பகுதி. அப்ப சூரியன் எந்த ராசியில மையப்புள்ளியில் விழுகுதோ அது லக்கணமாக வரும். அதுக்கடுத்து இவர் பிறந்த போது, பிறந்த தேதியில், பிறந்த டயத்தில், ஒருவர் பிறந்த நேரத்தில் சந்திரன் எந்த ராசியில் நிற்கிறாரோ அதுவே அவருக்கு ராசி. சந்திரன் எந்த நட்சத்திர பாதத்தில் இருக்கிறாரோ அதுவே அவருக்கு ஜென்ம நட்சத்திரம். அப்ப லக்கணம்னா என்ன, ராசினா என்ன அப்படின்றத தெளிவா தெரிஞ்சுக்குங்க. தெரியல அப்படின்னா உடனே எனக்கு கேட்டுங்க, ஓகேவா? அதுக்கடுத்து ஒருவர் உலகில் எவ்வினையை அனுபவிக்க பிறப்படுத்துள்ளார் என்பதை உணர்த்தும் இண்டிகேட்டர் அதுதான் லக்கணம். அந்த லக்கணம் தான் விதி. விதியை பார், மதியை பார், கதியை பார் என்று ஒரு வீடியோ ஒன்று நான் போட்டிருந்தேன். அது அதிக பேர் பார்த்திருக்காங்க. விதியை பார், விதியை பார்னா லக்கணத்தை பார், மதியை பார், சந்திரனை பார். ஒரு சிலருக்கு விதி வேறாகவும் மதி வேறாகவும் இருக்கும். ஒரு சிலருக்கு விதியும் மதியும் ஒன்றாக இருக்கும். லக்கணத்திலேயே சந்திரன் இருந்து விட்டால் அவர்களுக்கு விதியும் மதியும் ஒன்று. மகர லக்கணம் மகர ராசி, மேச ராசி மேச லக்கணம், நான் சிம்ம லக்கணம் சிம்ம ராசி அப்படின்னா இது ஒருத்தருக்கு தான் இந்த மதி வரும். ஓகே, இந்த விதியை ஒருபோதும் மாற்ற முடியாது. நோ சேஞ்ச். லக்கணத்தை ஒருபோதும் மாற்ற முடியாது. அதுக்கடுத்து ராசிக்கு விதிக்கு என்ன வித்தியாசம்னா, விதி தீர்மானித்ததை திசாபுத்திகள் மற்றும் கோச்சார பலன்கள் மூலமாக அது நடைமுறைப்படுத்தும். அப்ப லக்கணம் எங்கே விழுகிறதோ அதிலிருந்து 10ஆம் இடத்தின் அதிபதி 6, 8, 12 மறைந்து விட்டால் அவருக்கு நிரந்தரமான பணி கிடைக்காது. சார், எனக்கு தெரிஞ்சவருக்கு ஒருத்தருக்கு 10ஆம் இடத்தின் அதிபதி 12ல மறைஞ்சிருக்காரு, ஆனா அவர் கவர்மெண்ட்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு சார், அது எப்படி சார் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அவருக்கு திசா புத்தி நன்றாக இருக்கும். எப்போது 10ஆம் அதிபதி திசாநாதனாக வருகிறாரோ அவர் ஒருபோதும் அரசு பணியில் பணிபுரிய முடியாது. எந்த பணியிலையும் பணிபுரிய முடியாது. எடுத்துக்காட்டு ஜாதகம் நான் வைத்திருக்கிறேன், என்னுடைய நண்பருடைய ஜாதகமே. தனுசு லக்கணம், 9வது வீடு கன்னி வீடு. அந்த கன்னியின் அதிபதி புதன் 12லே மறைவு. சரியா புதன் திசை வந்துச்சு, புதன் புத்தி வந்துச்சு, செய்யாத தப்புக்கு சிறையில் அடைக்கப்பட்டார். 60 நாளைக்கு மேல சிறையில இருந்து அவருக்கு பெயில் கிடைக்கிற கூடியும் படாத பாடுபட்டு போச்சு. இப்ப வேலையை இழந்து நீதிமன்றத்துக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்கார். ரொம்ப நல்ல மனுஷன். ஒரு 50 பேர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா 50 பேருமே நல்ல மனுஷன் சொல்லுவாங்க. ஒருத்தன் கூட தப்பு அவர் மோசமானவர்ப்பா அப்படி சொல்ல மாட்டாங்க. அப்படி மனிதனுக்கு
கர்மா, கர்மாவின் அடிப்படையில் அந்த திசாபுத்தி நடைமுறைக்கு வரும்போது சரியா அந்த ஆக்டிவேட் ஆயிடுச்சு. அவர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, ஐயா எனக்கு மறுபடியும் எப்பயா வேலை கிடைக்கும் அப்படின்னு கேட்டார். நான் அவருக்கு திசை முழுவதும் அவருக்கு அப்படி இருக்கும்னு சொல்லல. புத்திநாதன் நன்றாக இருந்தால் மாறும். அப்ப அவருக்கு ஒரு தேதியை கொடுத்து, இந்த தேதிக்கு பிறகுதான் உனக்கு வேலை கிடைக்கும், புத்திநாதன் மாறணும். திசாநாதன் சொன்னதை புத்திநாதன் கேட்பானா, புத்திநாதன் சொன்னதை திசாநாதன் கேட்பானா? திசாநாதன் தான் ஒரு கம்பெனியுடைய மேனேஜர், எம்டி. ஒரு பேங்க்ல மேனேஜர் எப்படி இருக்காரோ அது மாதிரி திசாநாதன் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஹெட் மாஸ்டர் எப்படி இருக்காரோ அவன் தான் திசாநாதன். ஹெட் மாஸ்டர் சொல்றத டீச்சர்ஸ் கேட்கணும். அதே மாதிரி ஒரு மாவட்ட ஆட்சியர் யாரு இருக்காங்களோ அவன் தான் திசாநாதன். புத்திநாதன்றது தாசில்தாரு, விஓஓ, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆர்டிஓ, டிஆர்ஓ எல்லாருமே திசாநாதனுக்கு கட்டுப்பட்டுத்தான் புத்திநாதன் செயல்பட வேண்டும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. இதுல யார் பெரிய ஆளு அப்படின்னா திசாநாதன் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அப்ப லக்கணம் விதித்த விதியை நல்லதோ கெட்டதோ இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியது யாரு? சந்திரன். திசா புத்திகளும் கோச்சார பலன்களும் தான். கோச்சார பலன்கள் சந்திரனில் இருந்து தான் பார்க்க வேண்டுமே தவிர லக்கணத்திலிருந்து பார்க்க கூடாது. அது அடுத்து வருது, அடுத்து பார்ப்போம். சரி, அதுக்கடுத்து மூணாவது விதி பயன்களை, அதாவது லக்கணம் நிர்ணயித்த பலன்களை ஒருபோதும் மாற்ற முடியாது. நான் சொல்லிட்டேன், லக்கணத்தில் கோச்சார பலன்களோ ஏழரை சனியோ குறுப்பெயர்ச்சி பலன்களோ லக்கணத்தை வைத்து பார்ப்பது இல்லை, பார்க்க கூடாது. அப்ப எதை வச்சு பார்க்கிறது? கோச்சார பலனை. சந்திரனை வைத்து கோச்சார பலனை பார்க்க வேண்டும். அதுக்கடுத்து லக்கணம் என்னும் விதி பயன் நிலையானது. உதாரணமாக லக்கணத்தில் 10ஆம் பாவகம் பலவீனமாக இருந்தால் தொழில் நிலை சிறப்பு இருக்காது. நீங்க எடுத்த உடனே சொல்லக்கூடாது சார், நல்லா கேட்டுக்குங்க. ஒரு 25 வயசுல ஒரு பையன் வர்றான். அந்த பையனுக்கு 10ஆம் இடத்தின் அதிபதி 12ல உட்காந்துட்டாரு, அல்லது 8ல உட்காந்துட்டாரு, அல்லது 6ல உட்காந்துட்டாரு, அல்லது நீசமா போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. தம்பி உங்களுக்கு தொழில்துறையே விளங்காம போயிரு தம்பி, உங்களுக்கு தொழிலே கிடைக்காது தம்பி சொல்லிடக்கூடாது. எப்ப அந்த 10ஆம் அதிபதி திசை நடைமுறைக்கு வருகிறதோ அப்போது தொழிலில் பிரச்சனை ஏற்படும். பணியை இழப்பார், அல்லது பணி இல்லாமல் இருப்பார். அல்லது 10ஆம் அதிபதி புத்தி நடக்கும் போது அவர் வேலையை இழப்பார், வேலையில் மாற்றம் வரும். பெரும்பாலும் நான் 1000 ஜாதகத்துக்கு மேலே ஆய்வு செய்து வைத்திருக்கிறேன். 10ஆம் இடத்தில் அதிபதி 6, 8, 12 இருந்தார், அவர்களுக்கு நிரந்தரமான வேலை கிடைப்பது இல்லை. ஒரு வருஷத்துக்கு மேல ஒரு இடத்துல வேலையே பார்க்க மாட்டாங்க. அதிகபட்சம் 2 வருஷம், அதிகபட்சம் வேலையை மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஒண்ணு அவங்களுக்கு பிடிக்காம வேலையை விட்டு போயிடுவாங்க, அல்லது இவங்களுக்கு பிடிக்காம வேலையை விட்டு போயிடுவாங்க. இதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அப்ப அதை வேணா சொல்லலாம். எப்ப 10ஆம் அதிபதி திசா புத்தி வருது பார்த்து அதை சொல்லணும். அதுக்கடுத்து பாவக ரீதியான பலன்களை லக்கணம் பாவகம் முதல் பாகமாக கணக்கிட வேண்டும். பாவகத்தை கணக்கிடும் போது லக்கணத்திலிருந்து தான் நீங்கள் பார்க்க வேண்டுமே தவிர சந்திர லக்கணத்திலிருந்து சிலர் பார்ப்பார்கள். சில பேர் யூடியூப்ல என்ன சொல்றாங்க, லக்கணத்திலிருந்து 7ஆம் வீட்டையும் திருமணத்துக்கு பார்ப்பான், லக்கணத்திலிருந்து 7ஆம் வீட்டையும் பார்க்க வேண்டும், ராசியிலிருந்தும் 7ஆம் வீட்டை பார்க்க வேண்டும், காலபுருஷ தத்துவத்துக்கு 7ஆம் வீட்டை பார்க்க வேண்டும் அப்படின்னு 3ஐயும் பார்த்தோம்னா நிச்சயம் இந்தியாவில் எவனுக்கு கல்யாணமே ஆகாது. நான் சொல்ற ரைட்டா தப்பா? ஆகவே ஆகாது. 3மே யாருக்கு கரெக்டா இருக்கா? அப்ப லக்கணத்தை தான் நீங்கள் பார்க்க வேண்டும். லக்கணம் என்பது உயிர், சந்திரன் என்பது மனம், ஆத்மா, உயிர். லக்கணம் என்பது உடல்,
சந்திரன் என்பது மனம். உயிரும் மனமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனாலதான் மேக்சிமம் காலபுருஷ தத்துவத்தின்படி பார்க்காதீர்கள். அது ஒரு உதாரணத்துக்கு சொன்னது. மேச லக்கணத்தை முதல் பாவகமா வச்சு காலபுருஷ தத்துவத்தை சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்க்க தேவையே இல்லை. புரியுதா? நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொன்னது. லக்கணத்தை தான் நீங்கள் முதல் வீடாக எடுத்துக்கொண்டு எந்த ஒரு விஷயத்தையும் பார்க்க வேண்டும். லக்கணாதிபதி அடுத்து வரேன், நான் டாபிக் மாறிடக்கூடாது, அதனால வரேன். அதுக்கடுத்து இரண்டாவது ஜாதக ஸ்தான விவரங்கள். ஸ்தான விவரங்கள் இப்ப நம்ம போர்டுக்கு போயிடுவோம். இதை வாங்கினதுல இருந்து நம்ம யூஸ் பண்றதே இல்லை. யூஸ் பண்ணிட்டு என்னமோ ஆனாலும் ஆகி போயிடும். அதனால உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும். அதனால நான் இப்போ போர்டுக்கு போயிடுறேன். அதாவது ஸ்தான பலத்தை ரெண்டாவது டாபிக் போயிட்டோங்க. 19ல ரெண்டாவது தலைப்புக்கு நம்ம போயிட்டோம். ஓகேவா? இப்ப ஸ்தான பலம் அப்படின்ற தலைப்பை போட்டுக்குங்க. இந்த ஸ்தான பலத்துல ஸ்தான பலம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஒருத்தருடைய ஜாதகத்துல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், கண்ணு எங்க போகணும். ஒரு ஜாதகத்தை நம்ம கையில கொடுத்துட்டா டக்குன்னு லக்கணத்தை தான் பார்க்கணும். ரெண்டாவது லக்கணாதிபதியை பார்க்கணும். இப்ப ஏதாவது ஒரு லக்கணத்தை எடுத்துக்கொள்வோம். என்ன லக்கணத்தை எடுத்துக்கிடுவோம்? சிம்ம லக்கணத்தை எடுத்துக்கிடுவோம். ஓகேவா? இப்ப சிம்ம லக்கணத்துக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 லக்கணம். 5வது இடம், 9வது இடம். இதுக்கு பேருங்க திரிகோண ஸ்தானங்கள் அப்படின்னு பேருங்க. இந்த 3 ஒரு மனுஷனுக்கு சரியா அமைஞ்சிட்டா ஜாதகமே பார்க்க தேவையில்லைங்க. ஒரே வார்த்தையில சொல்லிடலாம், உங்க வாழ்க்கை ஓகோன்னு இருக்கும், போங்கன்னு சொல்லிடலாம். இந்த 3ல ஏதாவது 2 இருந்தாலும் உங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும், போயிட்டு வாங்கன்னு சொல்லிடலாம். இப்ப பாருங்க, 1 என்பது அழகு, நீங்க எழுதிக்கீங்க, ஆயுள், அதுக்கடுத்து என்னது, கல்வி, கல்வி வராது, அழகு, ஆயுள், புகழ், ஃபேமஸ். மெயினானது இது. ஆயுள், புகழ், இதெல்லாம் லக்கண பாவகம் வலுத்திருக்கணும். லக்கண பாவகம். அடுத்து 5வது பாவகம் பூர்வ புண்ணிய ஸ்தானம். இந்த பூர்வ புண்ணியம் மட்டும் சரியா இல்லை அப்படின்னா சிக்கலுங்க. நல்லா கேட்டுக்குங்க. அதுக்கடுத்து 9வது பாக்கியஸ்தானம். ஏதோ பாக்கியம் செஞ்சிருப்பேன்ப்பா அப்படின்னு சொல்லுவோம். பாக்கியம் ஸ்தானம். ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் நீங்க செய்ய வேண்டியது லக்கணம். இந்த லக்கணத்தினுடைய பார்க்கணும், சீர்தூக்கி பார்க்கணும். லக்கணாதிபதி 6 8 12 மறைஞ்சிட்டாலோ, லக்கணாதிபதி நீசமாயிட்டாலோ, லக்கணாதிபதி வலு இழந்துட்டாலோ அவருக்கு ஆயுள் பலம் குறைந்து விடும். வாழ்க்கையே மிகப்பெரிய போராட்டமாக இருக்கும். அடுத்து 2வது 5க்குரியவன்.
பஞ்சமத்தோன் பண்புரு ஸ்தானத்தில் தனித்திருக்க மால் சுங்கன் வேந்தன் பாக்க கெஜத்தையாலும் மன்னவனவன்ட்டான். இந்த இடத்தை பார்த்தாலே நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்திருக்காங்க, நம்ம எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்ற எல்லா விஷயமுமே நமக்கு தெரிஞ்சிடும். அஞ்சாம் இடம் அதுதாங்க திரிகோண ஸ்தானங்கள். லக்கணம் என்பது முதல் பாவகம், பூர்வ புண்ணியம் என்பது ஐந்தாவது பாவகம், ஐஸ்வர்யம் மற்றும் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடியது 9வது ஸ்தானம். இந்த மூன்றுக்கும் பெயர் திரிகோண ஸ்தானங்கள். எத்தனை ஸ்தானம் இருக்கின்றத வரிசையா போடுறேன் பாருங்க, புரியுதா? 1, 5, 9. இந்த 1, 5, 9ல ஏதாவது ஒன்றாவது நன்றாக இருந்தால் அவர்களுக்கு வாழ்க்கை சிறக்கும். இந்த 1, 5, 9 மூணுமே சரியில்லை அப்படின்னா அவங்களுக்கு நரகம் கிடைக்காது. ஏன் தெரியுமா? ஒவ்வொரு நாளுமே வாழ்க்கையில நரகத்தை அனுபவிச்சுக்கிட்டே இருக்க போறாங்கன்னு அர்த்தம். வாழும் போதே நரகத்தை அனுபவிக்க போறாங்கன்னு அர்த்தம். யாரு? 1, 5, 9 இந்த மூன்றும் ஏதாவது ஒன்று இருந்தால் போதும். 2 நன்றாக இருந்தால் மிகச்சிறப்பு. 3மே நன்றாக இருந்தால் அவன் வாழ்ந்து இறக்கும் வரை இந்த பூமியிலே புண்ணியம் செஞ்சவன் அர்த்தம். திரிகோண ஸ்தானாதிபதிகள்லாம் வலுவா இருந்துட்டாங்க அப்படின்னா மிகச்சிறந்த யோகம். ஓகேவா? அப்ப இந்த திரிகோணம் என்பது 1, 5, 9 உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் இந்த விஷயத்தை நான் பதிவு செய்யறேன். அதுக்கடுத்து கேந்திரஸ்தானம். கேந்திரஸ்தானம்ன்றது என்ன அப்படின்னா 1, 4, 7, 10 என்பது கேந்திரஸ்தானம். இந்த கேந்திரஸ்தானத்திலே ஒரு நிமிஷம், கேந்திரம் என்பது 1, 4, 7, 10 நல்லா கேட்டுக்கங்க. திரிகோணம் என்பது சொல்லியாச்சு. இப்ப கேந்திரம், லக்கணம் 4ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம் ஆகிய 4ம் கேந்திரஸ்தானங்கள் ஆகும். லக்கணம் என்பது பொதுவாக இருக்கும்போது திரிகோண ஸ்தானத்தில் இடம்பெறும். சுயநலமாக செயல்படும் போது கேந்திர ஸ்தானமாகிவிடும். உதாரணமாக லக்கண பாவகமோ அதன் அதிபதி கிரகமோ 5, 9 ஆம் வீடு மற்றும் அதன் அதிபதிகளுடன் தொடர்பு கொள்ள லக்கணம் திரிகோண ஸ்தான பலத்தை அடையும். மாறாக லக்கணம் 1, 4, 7, 10 ஆகிய வீடு மற்றும் அதன் அதிபதிகளுடன் தொடர்பு கொள்வது. இப்ப பாருங்க, இந்த 4க்குரியவன் ஆட்சி பெற்றால் சேனைக்கு தளபதிட்டான். நல்லா கேட்டுங்க, சேனைக்கு தளபதி. அப்ப 1, 5, 9 எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் கேந்திரஸ்தானம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். 4ஆம் இடத்துல அந்த கிரகம் ஆட்சியா இருந்தா கட்டாயம் சேனைக்கு தளபதி. சேனைன்னா என்னங்க? ஏதோ ஒரு படைக்கு தளபதி அப்படின்னா என்ன அர்த்தம்? குதிரை படை, யானை படை இதுக்கு தளபதியா இருப்பாரா? அப்படி டைரக்டா எடுக்க கூடாது. அவரு வேலை பார்க்க இடத்துல ஒரு உயர்ந்த பதவியில இருப்பாரு. படை தளபதினா அவன் ஆணையிட்டானா அவன் கீழே இருக்கிறவன் செஞ்சிருவான். போலீஸ் அதிகாரி எஸ்பி மைக்ல கூப்பிட்டு ஒரு ஏதோ ஒரு கமாண்ட் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த கமாண்டு உண்மையா பொய்யானா தெரியாது. எஸ்பிட்டு இருந்து லத்தி ஜார்ஜ் அப்படின்னு வந்துருச்சு, குச்சி வச்சு வெளுத்துறான். புரியுதா உங்களுக்கு? அப்ப அது மாதிரி அந்த அதிகாரம் படைத்த ஒருவனாக மாறுவான். 4ஆம் இடத்தின் அதிபதி ஆட்சியானான். 7ஆம் இடத்தின்
அதிபதி ஆட்சியானால் மந்திரின்ட்டான். மந்திரின்னா நீங்க நேரடியாக எடுக்கக்கூடாது. மந்திரினா மந்திரி ஆயிடுவாங்களா? எனக்கு 7ஆம் இடத்துல, எனக்கு கூட தான் 7ஆம் இடத்துல புதன் ஆட்சி, நான் மந்திரியா இருக்கேன். மந்திரினா என்ன அர்த்தம்னா, ஒரு மந்திரி எப்படி வாழுவாரோ அதை போல வாழுவான். பணம் காசு நிறைய இருக்கும், பேர் புகழ் இருக்கும், நம்ம சொன்னா செய்யறதுக்கு வேலைக்கு ஆள் இருப்பாங்க, ஒரு வசதியா இருப்பாரு, ஒரு மகிழ்ச்சியா இருப்பாரு, அவருக்கு குறைகள் இருக்காது. அப்படி எடுத்துக்கிறோம். 7ல எனக்கு ஆட்சி பெற்றிருக்கு, நான் வார்டு கவுன்சிலரே ஆக முடியல, நான் எப்படி மந்திரி ஆவேன் அப்படின்லாம் கேட்கக்கூடாது. ஓகேவா? மந்திரி 10ஆம் இடத்தின் அதிபதி ஆட்சியானால் முதலமைச்சர்னு வச்சுக்கோங்க. முதல் அமைச்சர் அந்த மாதிரி பதவி கிடைக்கும். ஏன் தெரியுமா? 1ஐ விட 4 வலிமையானது, 4ஐ விட 7 வலிமையானது, 7ஐ விட 10 வலிமையானது, 1ஐ விட 5 வலிமையானது, 5ஐ விட 9 வலிமையானது. புரியுதா உங்களுக்கு? அப்ப 1, 5, 9 இந்த இரண்டும் சேர்ந்து ஒருத்தருடைய ஜாதக கட்டத்துல 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் சேர்ந்து அமர்ந்திருந்தாலோ, ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தாலோ, அவருக்கு பேரு தர்ம கர்மாதிபதி யோகம். இதுக்கு ஏங்க இந்த பேர் வந்துச்சு தர்ம கர்மாதிபதி யோகம்னு? அப்படின்னா 9ஆம் இடம் வளர்த்திருந்தா அவன் தர்மம் செய்வான், தர்ம வள்ளல். நல்லா கேட்டுக்குங்க. 10ஆம் இடம் என்பது கர்மஸ்தானம். அதனாலதான் 2ஐயும் சேர்த்து 2ஐயும் கூட்டி 2ஆல் வகுத்து அந்த யோகத்துக்கு பேரு தர்ம கர்மாதிபதி யோகம், மிகச்சிறந்த ஒரு ராஜயோகம். அப்போ 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் சேர்ந்து 9லயோ 10லயோ அமர்ந்தாலோ அல்லது ஒருவருக்கு ஒருவர் பார்த்து கொண்டாலோ இந்த யோகம் மிகச்சிறந்த யோகம். தேடி வரும், எல்லா யோகமும் அவரை தேடி வரும். அதனாலதான் இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கு. அப்ப இந்த கேந்திராதிபதிகளும் கோணாதிபதிகளும் 1, 4, 7, 10க்கு உரியவர்கள் 5, 9ல உட்கார்ந்தா சிறப்பு. நல்லா கேட்டுக்குங்க. அதே மாதிரி 5, 9க்கு உரியவர்கள் கேந்திர ஸ்தானத்தில் அமர்ந்திருந்தால் சிறப்பு. அதே மாதிரி 5க்குரியவன் 7க்குரியவனை பார்த்தால் சிறப்பு. சேர்ந்திருந்தாலும் சரி, பார்த்திருந்தாலும் சரி, ஒரு கோணாதிபதி ஒரு கேந்திராதிபதியை பார்த்தால் சிறப்பு, கூடினால் சிறப்பு. அப்ப அவன் யாருன்னு பார்க்கணும். அதெல்லாம் பார்த்துதான் நம்ம எடுத்துக்கணும். இரு ஆதிபத்தியம் பெற்றிருக்கோம். 8க்கும் 9க்கும் உரியவரும் ஒருத்தரே வருவாரு, சனியே வருவாரு. யாருக்கு? மிதுன லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு 8க்குரியவரும் 9க்குரியவரும் அங்கே சனியாக வருவார். அப்ப நான் 8 எடுக்கவா 9 எடுக்கவா சனி எடுக்கவா? சனி 2க்கு வருது, நான் 8க்கு எடுக்க 9க்கு எடுக்கணும்னா அங்க 9ன்னு எடுத்துக்கங்க. சில இடங்கள்ல 8க்கு எடுத்துக்கங்க. அப்படி அமைப்பு வந்தால் அந்த சனி 2 வேலையும் செய்வார். யாரு? என்னது? மரணம் மற்றும் 8, 9க்கு 9ஆம் இடம் என்பது பாக்கியாதிபதியாகவும் வருவார். அப்புறம் அவருடைய திசையில் 2 ஒர்க்குமே செய்வார். பாதி மரணத்துக்கு சமமான கண்டங்களை கொடுப்பாரு, பாதி பாக்கியங்கள், அவருக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள், டெபாசிட், முன்னோர்கள் செய்து வைத்த புண்ணியங்களுடைய டெபாசிட் பூராமே அவருக்கு கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப கேந்திரஸ்தானம், திரிகோணஸ்தானம், இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? சார், யாருக்காவது சந்தேகம் இருக்கா? கேந்திரஸ்தானம் திரிகோணஸ்தானத்தில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? மேலோட்டமா உங்க எல்லாத்துக்குமே கேந்திரஸ்தானம் தெரியும், திரிகோணஸ்தானம் இருக்கும்.
இதை ரொம்ப டீப்பா டெப்தா நீங்க யோசித்து பார்த்தீங்க. சார பரிவர்த்தனை ஆயிருந்தாலும் யோகத்தை தரும். ஒரு திரிகோண ஸ்தானாதிபதி கோணாதிபதியினுடைய சார பரிவர்த்தனை ஆயிருக்கு அப்படின்னாலுமே அந்த திசாபுத்தி காலங்களில் அவருக்கு ராஜயோகத்தை கொடுக்கும். 9ஆம் அதிபதி திசையில் 10ஆம் அதிபதி புத்தியில் கட்டாயம் ஒரு யோகத்தை கொடுக்கும். எழுதிக்க. அந்த 9ஆம் அதிபதி எப்படி இருந்தாலும் சரி, 10ஆம் அதிபதி எப்படி இருந்தாலும் சரி, அந்த 9ஆம் அதிபதி திசையில் 10ஆம் அதிபதி புத்தியில் நமக்கு வர வேண்டிய சொத்துக்கள் எல்லாமே வரும். கேஸ் நடக்குது, சொத்துக்கு கேஸ் நடக்குது வைக்குதுன்னா கரெக்டா அந்த திசாபுத்தி நடக்கிறத குறிச்சு கொடுங்க, கரெக்டா இருக்கும். அதே நேரத்தில் அந்த திசாபுத்தி முடிஞ்சிருச்சு அப்படின்னா அவருடைய திசாபுத்தி எப்ப முடிஞ்சிச்சு அப்படின்றத நீங்க பாருங்க. பார்த்துட்டு அந்த வருஷம் அந்த தேதியை நீங்க எடுத்து இந்த தேதியிலிருந்து இந்த தேதிக்குள்ள உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகம் நடந்திருக்கே, அது கரெக்டா அப்படி கேளுங்க. கரெக்டா சொல்லுவாங்க, ஆமா சார் எனக்கு சொத்து எங்க அம்மா அந்த நேரம் தான் சார் பதிஞ்சு கொடுத்தாங்க, எங்க அப்பாவோட சொத்து அப்பதான் சார் வந்துச்சு அப்படின்னு ஏதாவது ஒரு நன்மையை செஞ்சிருவார். இப்ப நடிகர் விஜய்க்கு நடக்கக்கூடிய திசை என்ன திசை தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? வாயை தொடர்ந்து பேசுங்க, கொஞ்சம் காப்பி குடிச்சுக்கிறேன், டீ குடிச்சுக்கிறேன். நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா சார்? இப்ப நடிகர் விஜய்க்கு 9ஆம் அதிபதி சுக்கிரன் ஆட்சி, 10ஆம் அதிபதி யாரு? புதன். இப்ப வரப்போகுது 9ஆம் அதிபதி திசையில் 10ஆம் அதிபதி புத்தியில் ஒரு மிகப்பெரிய ராஜயோகம் உண்டு என்று நான் சொன்னேன். அவங்க ஜாதகத்துல 9ஆம் அதிபதி எப்படி இருக்காரு, 10ஆம் இடத்தின் அதிபதி எப்படி இருக்காரு, அதை பொறுத்து தான் அந்த யோகம் வரும். அவருக்கு 9ஆம் அதிபதி ஆட்சி, உங்களுக்கு 9ஆம் அதிபதி உச்சமா இருந்து 10ஆம் அதிபதி உச்சமா இருந்து திசாபுத்தி நடைமுறைக்கு வந்துருச்சுன்னா நீங்க ஒரு ஒபாமா பிரதமர் எழுதி வச்சுக்கோங்க. அந்த நேரம் நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய உயரத்துல போய் உங்களை போய் உட்கார வச்சிடும். எனக்கு எந்த திறமையும் இல்லை சார், என்னைய போய் எங்க போய் உட்கார வைக்க, அப்படிலாம் கிடையவே கிடையாது. கிரகம் உங்களை அப்படியே கொத்தி எடுத்து தூக்கிட்டு போய் உங்களுக்கு செய்ய வேண்டிய நன்மையை கட்டாயம் செய்யும். அதைத்தான் சுருக்கமா கொடுக்கிற தெய்வம் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்கும் அப்படின்னு நம்ம கிராமத்துல ஒரு பேச்சு வாக்குல ஒரு சொல்லுவாங்க. கட்டாயம் நடக்கும். இப்ப இது இருக்காங்களா, இந்த உமான்னு ஒரு அம்மா இருக்காங்களா, அந்த இதுல வகுப்புல இருக்காங்களா, சின்ன உமா? ஹலோ, வந்திருக்கீங்களா? அவங்களுக்கு அம்மா பத்திருக்குன்னு சொன்னாங்க, அதனால கிளாஸுக்கு வரல போல. அம்மா பார்த்தாலும் அவங்க கேட்டுக்கிட்டே இருந்திருக்கலாம், வரல. இது ஒரு காரணம். அவங்க சொல்லும் போதே தெரியும் எனக்கு கிளாஸுக்கு வர மாட்டாங்கன்னு. ஏன்னா சொல்றதுக்கு காரணமே கிளாஸுக்கு வர மாட்டேன்றதுக்காக தானே சொல்றது. ஓகே, பரவாயில்ல. அவங்களுக்கு அந்த அமைப்பு இருக்குங்க. அவங்க ஜாதகத்துல பார்த்தேன் 9ஆம் அதிபதி குரு ஆட்சி. இப்ப ராகு திசை நடந்துகிட்டு இருக்கு, வெளுத்து வாங்குது அவங்கள. ஏன்டா ஜாதகம் பார்த்தாங்க, நடந்த விஷயங்கள் அனைத்தையும் சொல்லிட்டேன், எல்லாமே கரெக்டா இருக்கு சார்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா குறைஞ்சது ஒரு நாளாவது ஒரு ஜாதகத்தை ஃபுல்லா பார்த்தாதே நம்ம ஓரளவுக்கா சொல்ல முடியும். நம்ம எவ்வளவு நேரத்தை ஒதுக்கி அதோட மல்லு கட்டுறமோ நடந்து முடிந்த விஷயங்களை அப்படியே ரிவர்ஸ்ல சொல்லலாம். ஜாதகத்தை எடுத்தோடனே ஒரு பாயிண்ட் சொன்னேன், கரெக்ட் சார்ட்டாங்க. ஏன்னா அந்த பொது வழி மேல சில விஷயம் சொல்லக்கூடாது, ஒளிப்பதிவு ஆகுது. அப்ப அடுத்து பயப்படாதீங்க, ராகு திசை முடிந்தவுடன் குரு திசை உங்களுக்கு உயரத்துல கொண்டு போய் வைக்க போறான். குரு ஆட்சி உச்ச மூலத்திரிகோணம். குரு ஆட்சி மூலத்திரிகோணத்துல இருக்கார், தனுசு வீட்டுல இருக்கார். எத்தனாவது வீடு? 9வது வீட்டுல இருக்கார். அப்படியே எப்படி இருக்கும்? ஓடி போனவனுக்கு 9ல குரு, லக்கணத்துல புதன் இருந்து 9ஆம் இடத்துல குரு இருந்து சூரியன் வலிமையாக இருந்தால் அரசியலில் மிகப்பெரிய செல்வந்தனாக இருப்பான். நான் கூட அதை அனுப்பியிருந்தேன், இன்னைக்கு குரூப்ல பார்த்துருப்பீங்க.
அதை அவங்களுக்கு அனுப்பணும்னு நினைச்ச அனுப்பல, கை போயிடுச்சு உங்களுக்கு. சரி, போனது போயிட்டு போகுது, எதுக்கு அழிக்கணும்னு விட்டுட்டேன். நல்லா கேட்டுக்குங்க, அரசியலால் லாபம் பெறுவான். இதெல்லாம் அப்படி நோட் பண்ணிக்கோங்க. 9ல் குரு இருந்து குரு திசை நடைமுறைக்கு வந்து விட்டால் அவன் சொந்த ஊரில் இருக்க மாட்டான், சொந்த மாவட்டத்தில் இருக்க மாட்டான், பிறந்த ஊரில் இருக்க மாட்டான். தப்புன்னு தூக்கி அடிக்கும். 400 கிலோமீட்டரு, 1500 கிலோமீட்டரு, 3000 கிலோமீட்டரு வெளிநாட்டுக்கு போறது எல்லாமே இருக்கும். என் மூத்த பையனுக்கு 9ல் குரு. இப்போ குரு திசை வரப்போகுது. கரெக்டாக வெளிநாடு போகிறான், ஃபாரின் செட்டில், லண்டனில் போய் செட்டில் ஆகிறான். இது நாங்களா திட்டமிடுவது இல்லை, ஏற்கனவே இறைவன் எழுதி வச்சுட்டான். எழுதி வச்ச ஸ்கிரிப்டுக்கு ஆக்டிங் பண்றத நீங்களும் நானும். இதுல ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? ஆக்டிங் நீங்களும் நானும் ஆக்டிங் தான் பண்ண முடியும். இதுல நான் ஆக்டிங் பண்ண மாட்டேன்னு சொல்ல முடியாது. இதத்தான் சுருக்கமா கண்ணதாசன் சொன்னாரு, அங்கிருந்து ஆட்டுகின்றவன் தினம் ஆடுகின்ற நாடகம் இது யாருக்காக, இது யாருக்காக, இந்த மாளிகை வசந்த மாளிகை, காதல் ஓவியம் கலைந்த மாளிகை. திரை இசை பாடல்கள்லாம் பார்க்கும்போது நீங்க எத்தனை ஜோதிட விஷயங்கள் அதுக்குள்ள வந்துட்டு போகுதுன்னு பாத்தீங்களா? ஆயிரக்கணக்கான பாட்டு ஜோதிடத்தை மையமா வச்சு பாட்டு வருது. அதுல கண்ணதாசன் எழுதுன இந்த வரியை மட்டும் பாருங்க, அங்கிருந்து ஆட்டுகின்றவன் தினம் ஆடுகின்ற நாடகம் இது. அதே மாதிரி அந்த அம்மாவுக்கு இருக்கு 9ஆம் அதிபதி திசையில் 10ஆம் அதிபதி புத்தியில் நிச்சயம் ஒரு யோகம் இருக்கு. அந்த யோகம் அந்த 9ஆம் அதிபதியினுடைய நிலைமையையும் 10ஆம் அதிபதியினுடைய நிலைமையையும் நாம் சீர்தூக்கி பார்த்து, ஆனால் கட்டாயம் ஒரு குட்டி யோகத்தையாவது கொடுப்பார், அதுல மாற்றம் கிடையாது. ஓகேவா? அதுக்கடுத்து பணப்பரஸ்தானம். பணப்பரஸ்தானம் 2ஆம் இடத்திற்கு தனஸ்தானம் என்று பெயர். 11ஆம் இடத்திற்கு லாபஸ்தானம் என்று. காசு ஒண்ணுதான், ஏன் ஒரே இடத்த சொல்லாம முன்னோர்கள் 2ஆம் இடத்துக்கு பணம்ன்றாங்க, லாபம்ன்றாங்க. தனம் என்பது வேறு, லாபம் என்பது வேறு. மாசம் மாசம் ஒருத்தர் சம்பாதிக்கிறாரு, மந்த்லி சேலரி அப்படின்னா தனம். பிசினஸ்ல பல லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு அப்படின்னா லாபம். இந்த ரெண்டுக்கு காரக கிரகங்கள் எதை சொல்லுங்க பார்ப்போம், ஒரு 2 நிமிஷம் பேசுங்க பார்ப்போம். தனத்துக்கு யார் காரக கிரகம், லாபத்துக்கு யார் காரக கிரகம்? சார் அவங்க மைக்க ஆஃப் பண்ணிட்டீங்களா? யாரும் பேசக்கூடாதுன்னு கொஞ்சம் அலோவ் பண்ணுங்களே. 2ஆம் இடத்துக்கு காரக கிரகம் எது? தமிழ்ச்செல்வி மேடம் சொல்லுங்க பாப்போம். சுக்கிரன். லாபஸ்தானத்துக்கு காரக குரு. குரு சார், குரு. லாபகாரக சார், லாபத்துக்கு குரு, தனத்துக்கு குரு. ஓகே. தனத்துக்கு சுக்கிரன், லாபத்துக்கு குரு சார். கரெக்ட். தனத்துக்கு குரு யாரு? தமிழ்ச்செல்வி மேடம் லாபத்துக்கும் குருன்றீங்களா சார்? லாபத்துக்கு குரு, தனத்துக்கு சுக்கிரன். ஓ, தனத்துக்கு சுக்கிரன். எழுதிக்கங்கப்பா, எழுதிக்கங்கப்பா. இந்த வடிவேல சொல்லுவார்ல சார், அதாவது தனத்துக்கு சொல்லுங்க. காலபுருஷனுக்கு 2ஆம் இடம் சார். ஓ, காலபுருஷ தத்துவத்தின்படி 2ஆம் இடம் தனம்னால சுக்கிரன்ட்டீங்க. சரி, ஓகே. யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன், கரெக்டா சொன்னா உங்களுக்கு பரிசு கொடுக்க. சார் தனகாரன் குரு சார். தனகாரகன் குரு சார், லாபகாரன் புதன் சார். வெரி குட். யார் சொன்னது? சார் உமாபதி சார், சென்னை. ஓ, உமாபதி சார், பரவாயில்லையே சார். உமாபதி சார், சென்னை.
அதான் உமாபதி சார், நீங்க வந்து டைரக்டா உயர்நிலைக்கு வந்துடலாம், பரவாயில்ல சார். இந்த கேள்வி நிறைய பேருக்கு தெரியாதுன்றதுனால இந்த கேள்வியை கேட்டேன். தனக்காரகன் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், குரு, புரியுதா? லாபக்காரகன் புதன். தயவு செய்து நோட் பண்ணிக்கிங்க. தனக்காரகன் குரு, லாபக்காரகன் புதன். அப்ப 11ஆம் இடமும் நல்லா இருக்கணும், புதனும் நல்லா இருக்கணும் பிசினஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு. ஓராறு ஈராறெட்டில் ஒளிந்திட்ட லாபக்கோளே வாராத செல்வம் தேடி வாழ்நாளெல்லாம் வறுமையே மிஞ்சும்ட்டான். நவீன ஜோதிட சிந்தாமணி என்ற புத்தகத்துல இந்த பாட்டு இருக்கு. 11ஆம் அதிபதி 6, 8, 12 மறைந்தாலோ, நீசம் பெற்றாலோ, வலு இழந்தாலோ வாழ்நாள் பூரா கடங்காரன் அப்படின்றார். ஓராறு ஈராறெட்டில் ஒளிந்திட்ட லாபக்கோளே வாராது செல்வம் தேடி வாழ்நாள் எல்லாம் வறுமையே மிஞ்சும். நல்லா கேட்டுக்குங்க. யாருடைய ஜாதகத்துல 11ஆம் அதிபதி ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்து சுவர்களுடைய தொடர்பு கிடைத்தாலும் கிடைக்காட்டீங்க, கிடைச்சா மிகச்சிறப்பு, கிடைக்காட்டி அதை விட கொஞ்சம் சிறப்பு. திசாபுத்தி நடைமுறைக்கு வந்துருச்சுன்னா வீட்டுல பீரோ வைக்கிறதுக்கு காசு இருக்காது, கத்தையா வச்சிருப்பேன், சாக்கா ரூபா வச்சிருப்பேன். நம்மளே பலவத்தை பார்த்துருப்போம் வாழ்க்கையில. என்னடா டவுசர் போட்டு சுத்தி ஊருக்குள்ள, இன்னைக்கு என்னமோ ஆடிக்காரில் போய்கிட்டு இருக்கேன், என்னடா பண்றியா? அதான்டா மாப்பிள்ள, நமக்கு ஒண்ணுமே தெரியல, என்னதான் வந்து தெரியல, சுக்குரத்தை சனம் அடிச்சிருச்சா என்ன தெரியலையே. அவனை சுக்குரத்தை அடிக்கல, 11ஆம் அதிபதி எந்த அதிபதியோ அந்த அதிபதி அடிச்சிட்டார். அப்ப தனத்தை கொடுப்பவன் வேறு, லாபத்தை கொடுப்பவன் வேறு. சரி, 11ஆம் அதிபதி எனக்கு தெரிஞ்சு ஒருத்தருக்கு கெட்டு போயிட்டார் சார், ஆனா லட்சக்கணக்கில் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காரு, பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தோணும். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய திசாபுத்தி அவருக்கு நல்லதா இருந்தால் கொடுத்து கொண்டே இருப்பார். 11ஆம் அதிபதி வந்துட்டான் அப்படின்னா வர பூச்சாண்டி ரயில் வண்டியில, அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சு. ரயில் வண்டியில, பெயில் வண்டியில. அப்ப சொல்லிடலாம். சமீபத்தில் ஒருத்தர் ஜோசியம் படித்தவர், ஜோதிட ஞானம் உடையவர், நிறைய ஜோதிடத்துல விஷயம் தெரிஞ்சவர், கோயம்புத்தூர்ல இருந்து என்கிட்ட பேசினார். பெரிய பிசினஸ் மேன். நான் அடிச்சு சொல்லியிருக்கேன், இந்த திசாபுத்தி வரப்போது, இந்த திசாபுத்தியில உங்களோட டவுசரை அவுத்துட்டு விட்டுரும், உறுதியை எழுதி வச்சுக்கிட்டேன். இல்லையா உங்களுக்கு 1 லட்ச ரூபா கொடுக்குறேன், இல்லாட்டி நீங்க 1 லட்ச ரூபா கொடுத்துருங்க. ஏன்னா அந்த நேரத்தில் நீங்க 1 லட்ச ரூபா கொடுக்க முடியாது, ஏன்னா உங்களுக்கு எல்லாம் இழந்துருவீங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு என்ன காரணம்? 11ஆம் அதிபதி 12ல மறைஞ்சிட்டார். 3ஆம் இடத்தை விட 6ஆம் இடம் மறைவு அதிகம். நல்லா கேட்டுக்குங்க, 3ஆம் இடத்தை விட 6ஆம் இடம் வலிமை, இது மறைவு அதிகம். 6ஆம் இடத்தை விட 8ஆம் இடம் மறைவு அதிகம். 8ஐ விட 12 மறைவு அதிகம். மறைவு என்றால் என்ன? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சொல்லுங்க அப்ப, ஒருத்தர் சொல்லுங்க அப்ப, மறைவு என்றால் என்ன? ஒருத்தர் சொல்லுங்க. ஒளி இல்லாம இருக்குதுங்க. வாசுதேவன் ஐயா, என்ன நீங்க வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க? இந்த திறந்துட்டேன். ஒளி இல்லாம இருக்குதுங்க. அந்த கிரகம் ஜீரோ ஒளியில இருக்கு. ஜீரோ ஒளியில இருக்கா? ஆமாங்க ஐயா, ஒளி இல்லாத கிரகம் மறைவுல இருக்கும். மறைவுனா என்ன? லக்னத்துக்கு லக்னத்துக்கு சொல்றது அப்படி மூலையில வச்சுக்கோங்க. 3ஆம் இடத்தை விட 6ஆம் இடம் மறைவு அதிகம், 6ஐ விட 8 மறைவு அதிகம், 8ஐ விட 12 மறைவு அதிகம். மறைவு என்றால் என்ன? அதாவது லக்னத்துக்குல இருந்து அந்த கிரகம் தூரத்துல இருக்குன்னு அர்த்தங்கய்யா. கரெக்ட். லக்னத்திலிருந்து தூரத்துல இருக்கிறது என்பதை விட எக்ஸாக்டான பதில், பூமியை விட்டு வெகு தூரத்தில் சென்று விட்டது. கரெக்ட். வாசுதேவன் சாருக்கு கைதட்டு போடுங்க, அதையாவது செய்யுங்க. நீங்க பாக்குறீங்களா இல்லையானு எனக்கு தெரியல, எத்தனை பேர் இருக்கீங்க ஆன்லைன்ல, ஒரு கைதட்டு போடுங்க. நல்ல கருத்து சொன்னா பாராட்டுங்க. அதாவது டிஸ்டன்ஸ் சார், அதனால தெரிஞ்சுக்குங்க. அந்த கிரகத்தினுடைய ஒளி பூமியில் விழாத போது
அந்த குழந்தை இந்த மண்ணிலே பிறந்திருக்கிறது அப்படின்னு அர்த்தம். சூரியன் 12ல மறைவு. அப்ப சூரியனுடைய ஒளி கதிர் பூமியில் சுபத்தன்மையோடு விழவில்லை என்று அர்த்தம். டிஸ்டன்ஸ்ல போயிருச்சு. அப்ப டிஸ்டன்ஸ் இந்த மறைவு. அப்ப 12ஆம் இடம் என்பது என்ன மறைவு சார்? ரொம்ப 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 தூரம்னு அர்த்தம். அப்படி மைண்ட்ல செட் பண்ணிக்கங்க, மறக்கவே கூடாது. தூரம், ரொம்ப தூரத்துல இருந்திருக்கிறப்ப பிறந்திருக்குன்னு அர்த்தம். சுக்கிரன் 12ல இருந்தா என்ன சார் அர்த்தம்? யாராவது சொல்லுங்க பாப்பா. சுக்கிரன் 12ல இருந்தா என்ன இவ்வளவு நேரம் ஆகுது? சுக்கிரன் 12ல இருந்தா ஒரு தரம், சுக்கிரன் 12ல இருந்தா 2 தரம், சுக்கிரன் 12ல இருந்தா 3 தரம். குழந்தை சுக்கிரன் 12 இருந்தா உச்சத்துல இருக்குன்னு என்னங்க அர்த்தம்? 12ல இருந்தா உச்சத்துல இருக்கா? குழந்தை நீங்க இருக்கு. காலபுருஷ தத்துவத்தை மனசுல வச்சு சொல்றீங்க. ஆமா ஆமாங்க. இப்பதான் சொன்னேன், காலபுருஷ தத்துவத்தை ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொல்லப்பட்டது. அதை அப்படியே கிள்ளி எரிஞ்சிருங்க. இல்லாட்டி அதுதான் உங்க மூளைக்குள்ள ஓடிட்டே இருக்கும். இப்போ இன்னொரு மேடம் சொன்னாங்க பாத்தீங்களா, தனக்காரர் யாரு அப்படின்னா சுக்கிரன் அப்படின்னாங்க. சுக்கிரனை ஏன் சொன்னீங்கன்னு கேட்டா, காலபுருஷ தத்துவத்துக்கு 2வது இடம்னு. அப்ப அந்த விடை தப்பாகி போச்சா? ஆமா சார், அவர் கலத்திரக்காரர். காலபுருஷ தத்துவத்தை என்னமா? சுக்கிரன் கலத்திரக்காரகன். இல்ல சுக்கிரன் 12ல இருந்தா என்ன? இல்ல சுக்கிரன் 12ல மறையலாமா? சுக்கிரன் 12ல மறையலாமா? இருக்கலாமா? 12ல மறைவுல நீங்க ஒரு வாட்டி எடுத்த மாதிரி இருக்குங்கய்யா. கரெக்ட். சுக்கிரன் 12ல மறைவு இல்லை. புரியுதா உங்களுக்கு? அப்ப எந்தெந்த கிரகம் மறையலாம், எந்தெந்த கிரகம் மறைவு, எந்தெந்த கிரகம் மறைவு இல்லைன்ற ஒரு குட்டி வீடியோ போடுறேன். தயவு செய்து அதை உங்க நோட்ல முதல் பக்கத்துல எழுதி வச்சுக்கோங்க. சூரியன் 6ல மறைவா? ஐயா எந்தெந்த லக்னத்துக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணி போடுங்க ஐயா. லக்கணமே தேவையில்லை சார். லக்கணத்துல இருந்து 6வது இடத்துல சூரியன் இருக்கு. இப்ப சூரியன் மறைவா இல்லையா? என்ன சார் பயங்கரமா சிந்திக்கிறீங்க? நான் அவ்வளவு கஷ்டமான கேள்வியை கேட்டுவிட்டேன். 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால்னா கூட கேட்டுவிட்டேன் சார். சூரியன் 6ஆம் இடத்துல மறைவா இல்லையா? மறைவுதாங்கய்யா. யாரு சொல்றது? பேரை சொல்லுங்க, எனக்கு தெரிய மாட்டேங்குது. முகத்தை காட்டுங்க. முகத்தை காட்டுனா என்ன? வாசித்தவன் சார், நல்லா நீங்க நீட்டா ஜம்முன்னு தானே இருப்பீங்க. லைட்டிங் போட்டு பவுடர்ல அடிச்சு நீட்டா தானே இருப்பீங்க. நாளைக்கு பண்ணிக்கிறேங்க. வீடியோல வாங்க. இப்ப நான் என்ன கேள்வி கேட்டேன்றது எனக்கு மறந்து போச்சு. சூரியன் மறைவுதாங்க ஐயா. மறைவா இல்லையா? மறைவுதான். மறைவுதான். யாரு? சூரிய பிரகாஷ் ஜெயசூர்யா சொல்றீங்களா? ஆமா ஆமா ஆமாங்க ஐயா. ஓகே. அடுத்து சில பேர் சொல்லவே மாட்டேங்கிறீங்களே சார், ஏன்? எங்க ஒரு வேளை தப்பாகி போயிருமா? தப்பானா என்ன? நித்யா மேடம் சொல்லுங்க பாப்பா. நித்யா மேடம் தெரியலங்க ஐயா. அந்த ஓகே கொடுங்க ஐயா. டிரான்ஸ்கிரிப்ட் ஓகே கொடுங்க சார். தெரியலங்க. ஓகே. அதாவது சூரியன் 6ல மறைவு இல்லை. சூரியன் 6ல இருக்கலாம். சூரியன் 6ல இருந்து ஆட்சி உச்சமா ஆயிட்டாருன்னா அவனுக்கு அரசு பதவி கிடைக்கும். அவன் பெரிய ஆளு. அப்ப ஃபர்ஸ்ட் நான் ஒரு அட்டவணையை போட்டு விடுறேன். தயவு செய்து அதை அல்லது உங்களுக்காக ஒரு வீடியோ போடுறேன். இன்னைக்கு நைட்டே போடுறேன். எங்க இதாங்க பேசிக்கு. நீங்க வாட்டுக்கு சூரியன் 6ல மறைஞ்சிருச்சுன்னு சோசியம் போச்சு. 12ல சுக்கிரன் இருக்கு, சுக்கிரன் மறைஞ்சு போச்சு அப்படின்னா சோசியம் போச்சு.
அப்ப எந்த கிரகம் எங்கே மறைவு, எந்த கிரகம் எங்கே மறைவு இல்லை என்பதை இன்னைக்கு நைட்டே எத்தனை மணினாலும் நான் போட்டுட்டு நீங்க மட்டும் பாக்குற மாதிரி குரூப்ல போட்டு விடுறேன். கட்டாயம் அதை பார்க்கணும், தெரிஞ்சுக்கங்க. அதை மைண்ட்ல மனப்பாடம் பண்ணிடணும். ஓகேவா? பாருங்க, இப்ப டாபிக் விட்டு மறையிறேன். ஓகே, ஒருத்தருக்கு மட்டும் நன்றி சொல்லிக்கிறேன். ராமகிருஷ்ணனுக்கு மட்டும் தான் நன்றி, அவர் மட்டும் தான் அந்த தம் ஸ்டைல் போட்டிருக்காரு. சரி, அடுத்து மறைவு ஸ்தானங்கள். மறைவு ஸ்தானங்கள் என்பது 3, 6, 8, 10 சாரி 3, 6, 8, 12 இது மறைவு ஸ்தானம் என்பது பொதுவான விதி. ஆனால் பல பேர் 3ஆம் இடத்தை பெரிய மறைவாக கருதவில்லை. நிறைய மூல நூல்கள்ல 3ஆம் இடத்தை சொல்லல, நீங்க தெரிஞ்சுக்கணும். 6, 8, 12 தான் எடுத்து கொண்டார்கள். ஆனா ஒரு சிலர் தான், ஒரு சில ஜோதிட ஞானிகள், மகரிஷிகள், முனிவர்கள் 3ஆம் இடத்தும் மறைவு ஸ்தானம் தான் என்று சொன்னார்கள். என்னுடைய ஆய்விலே 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் 7வது பார்வையாக 9வது வீட்டை பார்க்கும். அது மிகச்சிறந்த யோகம். நான் பல முறை சொல்லிவிட்டேன். 3ஆம் இடத்தை சனி இருந்தா நல்லதா? ஐயா நீச கிரகம் பார்த்தா தப்புன்னு சொல்லியிருக்கீங்களே. நீச கிரகம் பார்த்தா தப்புன்னு சொல்லியிருக்கேன். இப்பயும் அதான் சொல்றேன். இது 3ஆம் இடத்துல இருந்து குறிப்பா சுக்கிரன் கண்ணில நீசமாயிட்டு உச்சத்தை பாக்குறாங்க பாருங்க. உச்ச கிரக அதனுடைய இடம் உச்சம் 7ஆம் இடம், அது மீனத்துல பாக்குறாரு. அப்ப அது நீசம் தானே? அது பார்வை ரொம்ப கெடுதல்னு ஒரு தடவை சொல்லியிருக்கீங்க. ஆமா, இப்பயும் அதான் சொல்றேன். நீசம் பெற்ற கிரகத்தினுடைய பார்வை கெடுதல் இல்ல, மிக கொடூரமானதுன்னு சொல்லியிருக்கீங்க. கொடூரமானது கொடூரமானது நான் சொல்லல. மகாகவி காளிதாஸ் உத்தரகாலாமிரதம் என்ற புத்தகத்துல இந்த வார்த்தையவே எழுதியிருக்காரு. மிக கொடூரமானதுன்னு எழுதியிருக்காரு. நான் ஒரு கிரக பார்வைக்கு பத்தி ஒரு வீடியோ போடுறேன். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் பேசணுங்க. கிரக பார்வையை மட்டும் நம்ம எப்படி பார்க்கணும்னு. அஸ்தமனம் பெற்ற கிரகத்திற்கு பார்வை இருக்கா? தன்னோட வீட்டை பார்த்தா கிரகத்துக்கு பார்வை இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. தன்னோட வீட்டை பார்த்தா பார்வை இல்லைன்னும் போது தன் வீட்டை எப்படி பார்க்கணும்? ஜெயராணி மேடம் இன்னைக்கு அவங்க லைன்லயே வர மாட்டாங்க. ஜெயராணி மேடம் இருக்கீங்களா? ராஜபாளையம் ஜெயராணி மேடம். சரி, ரைட் சார். கிரக பார்வையிலே அவ்வளவு விஷயம் இருக்கு சார். ஜோதிடம் என்பது ஒரு புதக்குழி. இந்த புதக்குழியில போய் யார் மூச்ச முட்டி உள்ள போனீங்கன்னா ஒரு முத்து இருக்கு, அதான் ஜோதிட முத்து. அந்த முத்தை எடுக்கணும்னா சாதாரண விஷயம் கிடையாது. அஸ்தமனம் பெற்ற கிரகத்துக்கு பார்வை இல்லை, நீச்சம் பெற்ற கிரகத்திற்கு பார்வை கொடூரமானது, பகை பெற்ற கிரகத்திற்கு பார்வை கொடூரமானது. அஷ்டமாதிபதி பார்வை கொடூரமானது. ரோகாதிபதி என்று சொல்லக்கூடிய 6ஆம் அதிபதியினுடைய பார்வை கொடூரமானது. மொத்தத்துல ஜோசியமே கொடூரமானது. மொத்தத்துல எல்லாமே கொடூரமானது இல்ல சார். நல்ல விஷயம் இருக்கு, அடுத்து வரேன் பாருங்க. எல்லாமே கொடூரம் கிடையாது. லக்னாதிபதி பார்வை இனிமையானது, தனாதிபதியினுடைய பார்வை இனிமையானது, பஞ்சமாதிபதியினுடைய பார்வை புனிதமானது, பாக்கியாதிபதியினுடைய பார்வை புனிதமானது. தனாதிபதியும் லாபாதிபதியும் ஒருவருக்கொருவர் பார்த்துக்கிட்டா மிகப்பெரிய ராஜயோகம். தனாதிபதினா யாரு? 2க்குரியவனும் 11க்குரியவனும் பார்த்துக்கிட்டா ராஜயோகம், சாதாரண யோகம் கிடையாது. அப்ப பார்வையிலே யோகமும் இருக்கு, தோஷமும் இருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்ப யார பாக்குறான்? அஷ்டமாதிபதி சனியா பாக்குறேன் அப்படின்னா 3 இடத்தையும் டேமேஜ் பண்ணிருவான். அது சனி திசை வந்துச்சு, சோழி முடிஞ்சு. சனி திசை நடக்கும் போது 7.5 சனி வந்துச்சுன்னா சுத்தமா சோழி முடிஞ்சு, நொந்து வெந்துருங்க. மருந்த குடிச்சிட்டு சீமத்தினிய ஊத்திட்டு தூக்குற போடுத்த போற மாதிரி, துப்பாக்கில சொல்ற மாதிரி
மருந்து ஊத்திட்டு இன்னொரு டவுட்டுங்கய்யா, இன்னொரு டவுட்டு. என்ன மருந்து குடிக்கிறீங்க இரண்டாம் இல்லையா? இடத்து அதிபதி இரண்டாம் இடத்து அதிபதி நீசமாயிட்டு இவரை தனாதிபதியை இதை லாபாதிபதியை பார்க்கறாருங்க 11ஆம் இடத்தை. அது கொடுமை தானே? ஆமா, 2ஆம் இடத்தின் அதிபதி நீசமாயிட்டாரு. நீசமாயிட்டு 7ஆம் பார்வையா வந்து நீசம் பெற்ற கிரகம் வக்கரமா இருக்கா? நீசம் பெற்ற கிரகம் வக்ரம் ஆகலைங்கய்யா. சரி, நீசம் பெற்ற கிரகத்துக்கு வீடு கொடுத்தவன் ஆட்சி உச்சமா இருக்கானா? நீச பங்கமா இருக்கா? உச்சமா இருக்கான். அவன் வந்து திர்பலம் ஆயிருக்கான். யாரு வீடு வீடு கொடுத்தவன்? அப்ப அங்க நடத்தான இருக்காரு, நீச பங்கம் ஆயிருச்சுல. ஓஹோ, நீச பங்கம் ஆயிடுது அது. ஆமா சார், நீசம் ஏன்னா இந்த என்பது இடத்துல வேறு, நீங்க சொன்னதுல 2-3 சூட்சும நான் பாக்குறேன், அதுக்குதான் கேட்டேன் நான். நீசம் என்பது வேறு. இப்ப நான் அதாவது சொல்லிடுறேன். இந்த மாதிரி கேள்வி கேட்டா தான் நான் மீன சொல்ல முடியும். லக்னத்திற்கு ஐயா, மீன லக்னத்துக்கு 2ஆம் இடம் வந்து மேஷம். செவ்வாய். மேஷத்துக்கு அதிபதி செவ்வாய். செவ்வாய் 5ல நீசம் ஆயிடுறான். 5ஆம் இடத்துல இருந்து 7ஆம் பார்வையா 11ஆம் இடத்தை பார்க்கறான். அப்போ அவங்களுக்கு ஆனா ரெண்டுமே கலந்த இது இருக்கு. லாபமும் நஷ்டமும் லாபமும் நஷ்டமும் கலந்த வாழ்க்கை இருக்கு. ஆனா நல்லா தான் இருக்கிறாங்க. இப்ப பாருங்க, நீசம் பெற்ற கிரகம் வந்து வக்கரமானால் உச்ச பலனை தரும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நீசம் பெற்ற கிரகம் நவாம்சத்திலையும் அதே இடத்துல இருந்துச்சுன்னா ஆட்சி பலமாக மாறிவிடும். வர்க்கோத்தமம் என்ற ஒரு நிலையை அடைந்து விடும். அப்ப அங்க நீசம் கிடையாது, பார்க்கிறப்ப நீசம். அதே ராசி அதே நவாம்சத்தில் இருக்கும்போது ஆட்சி பலமாக ஆகிவிடும். 2. 3வது, நீசம் பெற்ற கிரகத்துக்கு வீடு கொடுத்தவன் ஆட்சியோ உச்சமோ இருந்தால் நீச பங்கமாக மாறிவிடும். சூப்பர். நீச பங்கமாயிரும். அப்படி நீச பங்கமாகி சந்திரனுக்கு கேந்திரத்துல நீசம் பெற்ற கிரகம் இருந்தால் நீச பங்க ராஜயோகமாக மாறிவிடும். அப்ப நீசம் என்பது வேறு, நீச பங்கம் என்பது வேறு, நீச பங்க ராஜயோகம் என்பது வேறு. ஃபர்ஸ்ட் நீசம் பெற்ற கிரகம் நான் சொல்லக்கூடிய அந்த டிகிரிக்குள்ள இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு தான் நீங்க முடிவெடுக்கணும். என்ன கிரகம் சார்? என்ன கிரகம் நீசம்? வாசுதேவன் சார், என்ன கிரகம் நீசம்? ஐயா, நான் இது வந்து செவ்வாய் தான் நீசமா இருந்தது. சரி, செவ்வாய் எத்தனை டிகிரியில இருக்கு? செவ்வாய் 27 டிகிரிக்கு மேல இருக்குங்கய்யா கடகத்துல. சரி சரி சரி. கடகத்துல இருந்து 27 டு அதான் 30 டிகிரிக்குள்ள இருக்குது. ஆனா டிரான்சிட்ல இருக்கு, அது இதுக்கு போற மாதிரியே இருக்கு. சந்திரன் எங்க இருக்காரு? சந்திரன் வந்து மிதுனத்துல இருக்கிறாரு. மிதுனத்துல இருக்கிறாரு. திக்பலமா இருக்கிறாரு பார்த்தேன் நான். ஆமா, 4ஆம் இடத்துல திக்பலம் ஆகக்கூடிய 2 கிரகம். ஆமாங்கய்யா, சுக்கிரனும் சந்திரனும் சுக்கிரன் 4ஆம் இடத்துல அப்ப நீச பங்கமாயிட்டாரு. நீச பங்கமாயிட்டாரு. நவாம்சத்துல செவ்வாய் எங்க இருக்கு? நவாம்சத்துல சந்திரன் வந்து செவ்வாய் வந்து மகரத்துல இருக்காரு. எங்க பாக்குறாரோ அந்த இடத்துல இருக்கு. ஐயா, மகரத்துல இருந்தா உச்சம் ஐயா. ஆமா, இங்க வந்து நீச ஆறாரு, அங்க உச்சத்துல இருக்கிறாரு. ஐயா, அங்க நவாம்சம் தான் காலையில கூட கிளாஸ் அது நடத்தின உயர்நிலைக்கு. நவாம்சத்துல ஒரு கிரகம் உச்சம் பெற்று நவாம்சத்துல உச்சம் பெற்றால் இந்த கிரகம் உச்சத்துல இருக்குன்னு அர்த்தம். ரைட்டுங்க. கிடையவே கிடையாது. நீசம் நினைச்சுக்கிட்டு நீங்க போட்டு மனசை போட்டு குழப்பிக்கிறாதீங்க. யாரு ஜாதகம்? உங்க ஜாதகம். இது நம்ம ஃப்ரெண்டு இன்னைக்குதான் பாத்தங்கய்யா. பொண்ணு இவ்வளவுக்கும் நீசமே சூப்பரான ஜாதகம். 5ஆம் இடத்தின் அதிபதி 4ல இருக்காரு. 5க்குரிய 4ல இருக்காரு. 2க்குரிய 5ல இருக்கா? ஆமாங்கய்யா, தனியா இருக்க செவ்வாய். செவ்வாய் யாரும் பாக்குறாங்களா? செவ்வாயே யாரும் பாக்கலைங்கய்யா. செவ்வாய் தான் பாக்குது. செவ்வாய் யாரும் பாக்கல. ஆனா நவாம்சத்துல ஒரு கிரகம் உச்சமாயிருச்சு அப்படின்னா இங்க நீசம் வந்து விலகிருச்சு, நீச பங்கமாயிருச்சு. இல்லைங்க, செவ்வாய் இடத்துல ராசி கடத்துல ஒரே ஒரு 9ஆம் இடத்துல குரு இருக்குங்கய்யா. 9ஆம் இடத்துல குருவும் சூரியனும் இருக்கிறாங்க. சூரியனும் குருவும் அஸ்தமனம் ஆகல, விலகிதான் இருக்கிறாங்க. வேற வேற நட்சத்திரம் வாங்கி இருக்கிறாங்க.
அதாவது 9ஆம் ஒன்பதாம் இடத்துல இடத்துல குருவும் சூரியன் இருந்தா என்ன யோகம் அது கரெக்டா சிவராஜ சொல்லுங்க யோகம் பாப்போம். நீங்க தான் சொன்னீங்க. நான் தான் சொன்னா நீங்க சிவராஜ யாரும் சொல்லல. யோகம் சிவராஜ யோகம் நீங்க தான் சார். சொன்னீங்க. அவங்க பெரிய ஆளா இருப்பாங்க சார். அவங்க பெரிய ஆளா இருப்பாங்க. அந்த குரு திசை சுக்கிர திசைலாம் வந்தா அதுல ஊர் இப்ப மரியாதை. இப்ப நீங்க சொன்ன ஒரு point வருதுங்க. அது எப்படி வருதுன்னா, அவங்க 9ஆம் இடம் 9ஆம் இடத்துல இருந்துகிட்டு 10ஆம் இடத்தினுடைய குரு 9ஆம் இடத்துல இருக்கிறார். ஓ 10க்குரிய 9 அத இருந்தா வந்து மிகப்பெரிய யோகம். ஆமாங்க, தனுசு ராசிக்கு, ஆமா தனுசுடையது 9ல இருக்கிறாரு. அவருக்கு அவரோட இவர் இணைஞ்சிருக்கிறாரு சூரியன். சூரியன் ஆனா சூரியன், ஆமாங்க, எவ்வளவு யோகம். சூரியன் அஸ்தமனம் ஆகல, கொஞ்சம் விலகிதான் இருக்கிறாங்க. 10 டிகிரி 15 டிகிரியில் இருக்காங்க. அஸ்தமனம் வந்து எப்ப ஆகும் தெரியுமா? 5 டிகிரியில ஆகும். நீங்க 5 to 7 டிகிரி. எது? சூரியனும் குருவும் நல்லா ஒரே படிங்க. நட்சத்திரத்துல இருந்தாலும் அஸ்தமனம் ஆயிடுது. கொஞ்சம் குறிப்பிட்ட ஒவ்வொரு டிகிரியும் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு பாகைக்குள்ள அஸ்தமனம் அடையும். ஓகேவா? இது வக்ரம் 7 எப்படி ஆகும்? எதுங்கய்யா? வக்ரம் வக்ரம் வந்து வக்ரம் வந்து 3 டிகிரிக்குள்ள அப்படி என்னமோ சொன்ன மாதிரி ஞாபகம் இருக்கு. யாரு கரெக்டா சொல்றீங்களோ 3 டிகிரி 25,000 ரூபாய் கொடுப்பேன் இந்த கேள்வி. ரொம்ப டக்குனு நெட்ட கஷ்டம். பார்க்க கூடாது. நெட்ட பார்த்து அப்படியே கண்டுபிடிச்சு சொல்லக்கூடாது. 3 செகண்ட் சொல்லணும். உங்களுக்கு தெரியும்னா டக்குனு சொல்லிடுறேன். இந்த நெட்டை பார்த்துட்டு சொல்றது இந்த மாதிரி வேலையெல்லாம் செல்லாது. நான் கம்ப்யூட்டர் பக்கத்துல ஏஐ வச்சிருக்கேன், கண்டுபிடிச்சிரும். 3 டிகிரி தாங்கய்யா. டிகிரியே கிடையாது. அது டிகிரி இருக்கு. ஷார்ட்கட்ல சொல்றேன், நீங்க எழுதிக்கிங்க. இப்ப நான் சொல்ற கருத்தை எழுதிக்கிங்க தயவு செய்து. சொல்லுங்க சார். வக்கரம் அடையக்கூடிய கிரகம் எத்தனை கிரகம் அடையும்? வக்கரம் அடையக்கூடிய கிரகம் எத்தனை கிரகம் அடையும்? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். தப்பா ரெண்டு சொல்லுங்க சார். 4 கிரகம் சார். என்ன அப்படி இருக்கீங்க? ஒரே அசம்பந்தமா இருக்கீங்களே. ஏன் அவ்வளவு டயர்டா? காலையில வச்சிருவோமா கிளாஸ் சுறுசுறுப்புக்கு? குரு செவ்வாய் புதன் குரு சனினா செவ்வாய் புதன் சனி. புதன் தப்பு. புதன் தப்பு. மறுபடியும் சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க. குரு, குரு, ராகு, கேது, செவ்வாய். ராகு கேது தவறு. ராகு கேது தான் மத்த கிரகத்தை அஸ்தமனம் படுத்துமே தவிர அந்த ராகு ஆகாது. அது பெரிய கிரகம், ராஜ கிரகம். குரு சனி 5 கிரகம். சுக்கிரன். ஆகா குரு சனி சுக்கிரன் செவ்வாய் புதன். சுக்கிரன். எல்லா கிரகத்தையும் சொல்லிவிட்டீங்க. இதுல ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கொள்ளுங்களா? சூரியன், சந்திரன், ராகு, கேது தவிர மிச்சம் எல்லா கிரகமும் சார். சூரியன், ராகு, கேது தவிர மீதி எல்லா கிரகமா? சார். ஆமாங்க ஐயா. நான் கேட்கக்கூடிய கேள்வி நல்லா கேட்டுங்க. மறுபடியும் சொல்றேன். வக்ரம் அடையும் கிரகம் எத்தனை? அவை எப்போது வக்ரமாகும்? 5 கிரகம் ஐயா. நெருங்கிய வக்ரமாகும். ஓகே, சொல்லுங்க. சூரியன்ல இருந்து நெருங்கிய பாகை வரும்போது வக்ரமாகும் சார். சூரியன்ல இருந்து நெருங்கி வரும்போது அஸ்தமனமாகுமா வக்ரமாகுமா? அஸ்தங்கமாகும். இல்ல மேடம், தப்பு. நீங்க வருத்தமே படாதீங்க. சொல்லி தோத்து போறதுக்கு சொல்லாம இருக்கிறதுக்கு அவங்கதான் மோசம். சொல்லாம இருக்கிறவங்க. உங்களுக்கு என்ன தோணுது சொல்லுங்க. தப்போ ரைட்டோ. விழுந்தாதான் எந்திரிக்க முடியும். நான் விழவே மாட்டேன் அப்படின்னா நீங்க எந்திரிக்கவே மாட்டீங்கன்னு அர்த்தம். நான் கேட்கிற கேள்வி வக்கரம் அடையக்கூடிய கிரகம் எத்தனை? எப்போது வக்கரமாகும்? விடையை சொல்லவா? நீங்க சொல்றீங்களா? சார் செவ்வாய் சொன்னீங்கன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய செல்போனை பார்த்துட்டு சொல்றீங்கன்னு அர்த்தம். இல்ல சார், செவ்வாய் சனி குரு. யார் சொல்லுங்க? தமிழ் செல்வி சார். செவ்வாய் என்ன சார்? செவ்வாய் சனி குரு புதன். செவ்வாய் சனி குரு புதனா? ஆமாங்க சார். புதன் என்னைக்காவது யாருடைய ஜாதகத்திலேயாவது வக்கரம் ஆயிருக்கா? நீங்க பாத்துருப்பீங்களா? ஐயா எனக்கே இருக்குங்க ஐயா. வக்கரம் ஆயிருக்கா? எனக்கு இருக்குங்க ஐயா.
புதன் எனக்கு வக்கரமாயிருக்கா? ஆமாங்க ஐயா. ஆமா எங்க தம்பிக்கு எல்லாம் பாத்திருக்கேன் சார். புதன் வக்கரம், சுக்கிரன் வக்கரம். எனக்கு மிதுன லக்னம், லக்னாதிபதியே வக்ரம். எப்பயுமே புதன் வக்கரம் ஆகாது. இருந்தாலும் அதை ஆய்வுக்கு எடுத்துக்கிடுவோம். நான் சொல்றது தப்பா, நீங்க சொல்றது தப்பான்றத நம்ம வெரிஃபிகேஷன் இல்ல பண்ணலாம். நம்ம ஓகேவா? அந்த சாஃப்ட்வேர்ல தான் பாக்குறோம். இந்த ஸ்ரீரங்கம் இன்ஃபோ இருக்குல்ல, அதுல தான் பாக்குறோம். அதுல தான் பார்த்தேன் நானு. என்னோட புதன் எனக்கு வக்கரம்னே போட்டுச்சா? ஆமா ஆமா, அதுல தான் புதன் வக்ரம்னு இருக்கு. சார் எனக்கே சரி. புதன் வக்கரம் தான் சார். ஓ அப்படியா? ஆமாங்க சார். நீச வக்கரம் ஈனத்துல. நீசமாய் வக்கரம் மாற்றம் அது உச்ச பலனே தருமா? உச்சம். ஆமாங்க சார். அது உச்ச பலனே தரும். நேர தான் விட்டு தானே பார்க்கும். ஆமா. நீசமாயி ஒரு கிரகம் தான் விட்டே தானே பார்க்கக்கூடிய ஒரே ஒரு கிரகம் யாரு? புதன் தான். வேற எந்த கிரகம் பார்க்காது. சார் நல்லா கேட்டுங்க, விடைக்கு வந்துடுறேன். வக்கரம் ஐயா அடையக்கூடிய சனி கிரகம் வராதுங்களா? மூன்றே மூன்று. சனி விடை மேஷத்துல சொல்ல இருந்து போறேன். சரி. விடை சொல்ல போறேன். வேற சொல்லுங்க ஏதாவது சார். சொல்றீங்களா? இப்ப நான் சொல்ற கருத்தை எழுதிக்கங்க. யாருமே யூடியூப்ல சொல்லல, சொல்ல மாட்டாங்க, சொல்ல முடியாது. இது மூல நூல் இருக்கு, பிருகுத்தி ஜாதகத்துல இருக்கு இந்த கருத்து. வக்கரம் அடையக்கூடிய கிரகம் மூணே கிரகம் தான். குரு, சனி, செவ்வாய். எழுதிக்கங்க. வக்கரம் அடையக்கூடிய கிரகம் மூன்று: குரு, சனி, செவ்வாய். எப்போது வக்கரமாகும்? கீழே எழுதிக்கங்க. குருவுக்கு 5ஆம் இடத்தில் சூரியன் வரும்போது வக்கரமாகும். சூரியனுக்கு பார்க்க கூடாது. குருவுக்கு 5ஆம் இடத்தில் சூரியன் வரும்போது குரு வக்கரமாகும். சனிக்கு 5ஆம் இடத்தில் சூரியன் வரும்போது சனி வக்கரமாகும். செவ்வாய்க்கு 5ஆம் இடத்தில் இப்படி பார்க்கணும் சார். உங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க. சனிக்கு 5ஆம் இடத்துல சூரியன் இருக்கும். இருந்தால் சனி வக்கரம். அப்ப வக்கரம் அடையக்கூடிய கிரகங்கள் மூன்று: ஒன்று குரு, 2 சனி, 3 செவ்வாய். குருவுக்கு 5ஆம் இடத்தில் சனி இருந்தால் குரு வக்கரமாகும். அப்படி எழுதிங்க வரிசையா. செவ்வாய்க்கு 5ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் செவ்வாய் வக்கரமாகும். சனிக்கு 5ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் சனி வக்கரமாகும். ஓகேவா? இதுக்கு பேர் வக்கரம். அதுக்கப்புறம் அதிவக்கரம்னு ஒண்ணு இருக்குங்க. யாருக்கா தெரியுமா அதிவக்கரம்னா என்னன்னு? இந்த கேள்விக்கு 5000 ரூபாய் பரிசு. நெட்ட பார்க்க கூடாது. வீடியோல வாங்க, வீடியோல வாங்க, வீடியோல வந்துட்டு என் முன்னாடி சொன்னீங்கன்னா 5000 ரூபாய் பரிசு கூகுள் பேல போட்டு விடுவேன். நீங்க பீஸ் கட்டின விட 2000 ரூபாய் எக்ஸ்ட்ராவே கொடுத்துருவேன். லேட் பண்றீங்க. அதிவக்கரம் என்றால் என்ன? சார் இப்பதான் சார் கேள்விப்படுறோம் அதிவக்ரமே. யாருமே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஜாதகத்திலும் போட மாட்டாங்க. ஆனா ஜாதகத்துல போடணும். வக்கரம் இருக்கு, அதிவக்கரம் இருக்கு, வக்கர நிவர்த்தி இருக்கு. இந்த மூணையும் இப்ப சொல்லிடுறேன். இப்ப வக்கரம்னா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? வக்கரம் என்றால் 3 கிரகம் வக்கரம் அடையும். வேற எந்த கிரகம் வக்கரம் அடையாது. வக்கரத்தை தெளிவா சொல்லிட்டே நீங்க எழுதிட்டீங்க. நான் நோட்டை செக் பண்ணுவேன். இப்ப யாராவது ஒருத்தர் நோட்டை வந்து பேரை சொல்லி காட்டுங்கன்னுவேன். அதுக்கு அடுத்து அதிவக்கரம்னா என்ன? அதிவக்கரம்னா குருவுக்கு 7ஆம் இடத்தில் எந்த கிரகத்துக்கு 7ஆம் இடத்தில் சூரியன் இருக்கிறதோ, அதாவது சூரியனுக்கு 7ஆம் இடத்தில் எந்த கிரகம் இருக்கிறதோ, எப்படி வச்சுக்கோங்க, சூரியனுக்கு நேர சமசத்ப பார்வையில் எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகம் அதிவக்கரம் உடைய கிரகம். சூரியனுக்கு நேர குரு இருந்தா சிவராஜ யோகம் என்பது ஒரு கருத்து உண்டு. ஆனா அந்த குரு எந்த நிலைமையில் இருக்கிறது? அதிவக்கர நிலைமையில் இருக்கிறது. குருவுக்கு 7ஆம் இடத்தை பார்க்கணும். எப்படி பார்த்தாலும் ஒண்ணுதே விட. குருவுக்கு 7ஆம் இடம் சூரியன், சூரியனுக்கு 7ஆம் இடம் குரு. அப்ப நேருக்கு நேரம் அந்த கிரகம்
அதிவக்கிரமாக இருக்கிறது என்று அர்த்தம். வக்கரம் சொல்லியாச்சு, அதிவக்கரம் சொல்லியாச்சு. வக்கர நிவர்த்தினா என்ன? குருவுக்கு 9ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் அதிவக்கரம் அடைந்து விட்டது, இது வக்கர நிவர்த்தி ஆகிவிடும். செவ்வாய்க்கு 9ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் வக்கர நிவர்த்தி அடைந்து விடும். சனிக்கு 9வது இடத்தில் சூரியன் இருந்தால் வக்கர நிவர்த்தி அடைந்து விடும். அது வரைக்கும் வக்கரமா இருக்கும். சரிங்க சார், வக்கரம்னா என்ன, அதிவக்கரம்னா என்ன சுருக்கமா சொல்லிடுறேன். வக்கரம் பெற்ற கிரகம் பின்னோக்கி செல்வதை போன்ற ஒரு போலி தோற்றத்தை தரும். எந்த கிரகத்துக்கும் ரிவர்ஸ் கீர் கிடையாது. ஏதாவது கிரகத்துக்கு ரிவர்ஸ் கீர் இருக்கா? சனி முன்னாடி போயிட்டே இருந்துச்சு சார், இப்போ வந்து வக்கரம் ஆயிடுச்சு, அப்படியே 6வது கியர் 5வது கியருக்கு அடுத்து 6வது கியர் என்னது? ரிவர்ஸ் கியர். ரிவர்ஸ் கியர் போட்டு பின்னாடி வருதா? தன்னுடைய காரகத்துவத்தை மெதுவாக செய்யும். அதுதான் அதனுடைய கான்செப்ட். வக்கரம் பெற்ற கிரகம் தன்னுடைய கொடுக்க வேண்டியதை அல்லது கெடுக்க வேண்டியதை வேகமாக செய்யும், கொடுக்க வேண்டியதை மெதுவாக செய்யும். ஓகேவா? அதிவக்கரம் என்பது முந்தி கொண்டு செய்யும், ஒரு விஷயத்தை முந்தி கொண்டு செய்யும். இப்ப சூரியனுக்கு நேரே பல கிரகங்கள் வரும்போது அது யோக பலனை தந்து விடுகிறது. அப்ப வக்கரம் என்பது தெளிவா வச்சுக்கிறணும். வக்கர நிவர்த்தி என்பது என்னன்ற வச்சுக்கிறணும். அதிவக்கரம் என்பது சூரியனுக்கு 7ஆம் இடத்தில் எந்த கிரகம் வந்தாலும் அது அதிவக்கர நிலையில் இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த மூன்றும் பலன்கள் வேறுபட்டு இருக்கிறது. அதை வந்து நம்ம பலன் பார்க்கறதுல பார்ப்போம். அது ஒரு பெரிய டாபிக். இந்த வக்கரம் பெற்ற கிரகத்தினுடைய பார்வை பலன் எப்படி இருக்கும், அதிவக்கரம் பெற்ற கிரகத்தினுடைய பார்வை பலன் எப்படி இருக்கும், வக்கர நிவர்த்தி பெற்ற கிரகத்தினுடைய பார்வை எப்படி இருக்கும் அப்படின்றத விரிவா அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். ஓகேவா? இப்ப பணப்பிரஸ்தானம்னு ஆரம்பிச்சேன், அதுக்கப்புறம் இப்படியே போயிருச்சு. ஒரு பிசினஸ் செய்யக்கூடியவருக்கு 11ஆம் இடம் நன்றாக இருக்க வேண்டும், புதன் நன்றாக இருக்க வேண்டும். அப்போதுதான் அவர் செய்யக்கூடிய பிசினஸ் வெற்றியை கொடுக்கும். 2ஆம் இடம் வலிமையாக இருந்தால் என்னது, காசு, பணம், துட்டு, மாடு எல்லாமே சூப்பரா இருக்கும். 2க்குரியவனும் 11க்குரியவனும் 11க்குரியவனும் 2க்குரியவனும் பரிவர்த்தனை ஆயிருச்சுன்னா வீட்டுல காசு வைக்கிறதுக்கு இடம் இருக்கு. பக்கத்து வீட்டுல போய் ஒரு 5 கட்டை வச்சிருப்பா கொஞ்சம், எங்க வீட்டுல இடம் இல்லைன்னு சொல்லி. ராஜ யோகம் யாருக்காவது இருக்காது? இருந்துச்சுன்னா ஏதாவது கடை கேட்கலாம்னு பாக்குறேன், வேற ஒண்ணும் இல்லை. 2-11 பரிவர்த்தனை, சார பரிவர்த்தனை பெற்றாலும் சரி, சாரத்தை ரொம்ப கவனமா பார்க்கணும். நீங்க சாரம் பார்க்காத ஜோதிடர் சோரம் போவான். சில அறிவியலி ஜோதிடர்கள் எல்லாம் யூடியூப்ல சாரம் பார்க்காதேன்றான். சாரம் பார்க்காதன்னா நம்ம முனிவர்கள் ஏன் சாரத்தை கொண்டு வந்து வச்சிருக்க? சாரத்தை பார்க்காத, மூல புத்தகத்தை படிக்காத, அறிவாளி ஆயிராத, ஆயிட்டானா என் பொழப்பு போச்சு, அதான் அர்த்தம். இந்த மாதிரி அது பேசக்கூடாதுன்னு பார்த்தேன். அப்ப பார்த்துக்குங்க. பணப்பிரஸ்தானம் என்பது தன வரவு, சேமிப்பு, இதெல்லாம் இருக்கு. 10ஆம் இடம் என்பது முதலீடு, 11ஆம் இடம் என்பது லாபம், 12ஆம் இடம் என்பது செலவு. 10ஆம் இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம ஒரு தொழில் இருக்காது. இப்போ 11ஆம் இடத்துல சர்வ அஷ்ட வர்க்க பரல்களை நீங்க பார்க்கும்போது 11ஆம் இடத்துல பரல்கள் நிறைய இருந்துச்சு அப்படின்னா அவன் பல லட்சங்களை சம்பாதிச்சே தீருவான். எப்ப சம்பாதிப்பான்? லக்கணத்துல எத்தனை பரல்கள் வாங்கியிருக்கோ அந்த வயசுல இருந்து சம்பாதிக்க ஆரம்பிப்பான். நான் வரிக்கு வரி விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். லக்கணத்துல எத்தனை பரல் இருக்கு? 27 பரல் அப்படின்னா 27 வயசுல இருந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவான். லக்கணத்துல 35 பரல் இருக்கு, 35 வருஷம் ஆகும், 35 வயசு ஆகும். அப்ப லக்கணத்துல பரல்கள் கூடணுமா குறையணுமா? குறையணும். குறைஞ்சா வயசு கிடைக்கும், இது கிடைக்கும் சார். ஆனா லக்கண ஸ்தானம் வலு இழந்துரும்ல.
அதை சீக்கிரம் அவருக்கு பணம் சம்பாதிப்பாரு. காலேஜில் படிக்கிற பசங்களே பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டே காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு வேலை இல்லாமல் தெரியறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒருத்தருக்கு நல்ல பொண்டாட்டி, நல்ல குடும்பம், நல்ல பிள்ளைகள், சந்தோஷமா வாழ்றான். ஆனா காசு பணம் எதுவுமே இல்லை. இப்ப அவனுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும்? 7ஆம் இடம் நல்லா இருக்கு, 2ஆம் இடமும் 11ஆம் இடமும் வீக்கா இருக்கு. அப்படித்தான் அர்த்தம். இன்னொருத்தனுக்கு காசு, சந்தோஷம், காரு, பங்களா, வீடு, ஏசி, வாகனம், அப்ப சுத்தில ஒரு 10 ரவடிகள் சுத்திக்கிட்டே அப்படியே இருப்பான். குடும்பம் இருக்காது, குட்டி இருக்காது, பிள்ளை இருக்காது. இப்ப இவன் என்ன சொல்றது? 2ஆம் இடம் 11ஆம் இடம் நல்லா இருக்கு, 7ஆம் இடம் போச்சு. ரைட்டா? இந்த இது பண்ணுவாங்க, மியூசிக் இது பண்ணுவாங்க, கூட்டுறது குறைச்சு, அது மாதிரி தாங்க. அப்ப எல்லா இடமும் நல்லா இருந்தாத்தேன் காசு பணம் இருக்கும், குடும்பம் குட்டி இருக்கும், மகிழ்ச்சி இருக்கு, சந்தோஷம் இருக்கும். இது ஒரு சுற்றி இறங்கி இருக்கு, ஒரு சுற்றி ஏறி இருக்கு. சொல்லுங்க, யாரும் சொல்ல வந்தீங்க? வாசித்தவன் சொல்லுங்க. ஹலோ ஐயா. சொல்லுங்க, ஏதோ சொல்ல வந்தீங்களே. ஒண்ணு இல்லைங்க, அதாவது இப்ப ஜோசியமே பார்க்க வேணாம், வெறும் அஷ்டவர்க்க பலன் பார்த்தா போதும் போல இருக்குன்னு சொன்னீங்க. யாரும் ஐயா, அஷ்டவர்க்க பலன்களும் அவ்வளவு விஷயம் இருக்கியா. நீங்க ஒரு பணக்காரனா பிச்சைக்காரனா அப்படின்றத நீங்க பார்க்கணும் அப்படின்னா, அவன்கிட்ட எவ்வளவு தேருன்றத பார்க்கணும்னா, நீங்க டக்குன்னு 2ஆம் இடம் 11ஆம் இடத்தை பார்த்துடணும். சார், சமீபத்தில் ஒருத்தர் வந்தார் சார், பேர் சொல்ல விரும்பல, ஒரு பாப்புலர் ஃபிகர், வேர்ல்டு லெவலில் புகழ், உலகம் ஃபுல்லா புகழ், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தமிழனுக்கும் அவன் பேரை சொன்னா தெரியும். அவர் என்னை பார்க்க வந்தார். 11ஆம் இடத்துல 43 பரல்கள் சார். 12ஆம் இடத்துல வெறும் 18 பரல்கள் சார். ஒரு நாளைக்கு 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேன் சார். பிகாம் ஃபெயில் சார், பிகாம் ஃபெயில். எனக்கு தெரிஞ்சு 90, 100, 120 நாடுகளுக்கு போயிட்டு வந்துட்டான். மொத்தம் 208 நாடுகள் தான் இந்த உலகம். இப்போ புதுசா ஒரு நாடு வந்திருக்கு, கின்கினியா. புதுசா வந்திருக்கு சார் ஒரு நாடு, கின்கினியான்னு பேரு. அந்த நாடு போயிட்டு வந்துட்டேன் சார். 100, 120 நாடுகளுக்கு மேல உலகம் ஃபுல்லா சுத்திட்டு ஒருத்தன் வர்றேன் நம்மளை பார்க்க. அவன் ஜாதகத்தை எடுத்தோன்னே இதுல தான் பார்த்தேன். 11ஆம் இடம் அப்படி வளர்த்துருக்கு. துட்டு எங்க இருந்து ஒரு திறமையும் இல்ல, ஒண்ணும் இல்ல, மண்டையில மூளையும் கிடையாது வச்சுக்கோங்க. ஜாதக கட்டா இருக்கு. மூளை இருந்து என்ன பண்ண? மூளை என்பது எத்தனை இடம்? அறிவு என்பது 5ஆம் இடம். 5ஆம் இடம் நமக்கு நல்லா இருக்கு. ஆனா 11ஆம் இடம் வழுக்கலையே, 2ஆம் இடம் வழுக்கலையே. நம்ம என்ன செய்வது? அவனுக்கு 11ஆம் இடம் வலுத்து பரல்கள் அவ்வளவு கொடுத்துருக்கு சார். புரியுதா உங்களுக்கு? அப்படி காசு அப்படியே அள்ளி கொடுத்துட்டு போறேன். என்ன டபக்குன்னு அள்ளி எவ்வளவு வருதோ அந்த காசு அப்படி கொடுத்துட்டு போறேன். ஒரு கடையில உட்கார்ந்து இருந்தா டிப்ஸ் அள்ளி கொடுக்குறேன். 2000 தாள் ஒரு ஆளுக்கு 2000 கொடுத்தா எப்படி இருக்கும்? அவன் மாச சம்பளமே 2000 வாங்கிட்டு இருக்கான். நெஞ்சில கையை வச்சு படுத்துட்டான். ஐயோ 2000 டிப்ஸ் கொடுக்குறானே. ஒரு நாளைக்கு 5 லட்சம் ரூபா வந்தப்ப நானும் தானே பண்ணியிருப்பேன். காரணம் கிரக அமைப்பு. புரியுதா உங்களுக்கு? அந்த 11ஆம் இடத்துல அத்தனை பரல்கள் இருக்கு. 8ஆம் இடத்துல பரல்கள் எல்லாம் குறைஞ்சிருந்துச்சுன்னா ஆயுஸ் கம்மி. எங்கெங்க பரல்கள் கூட இருக்கணும்? 6ஆம் இடத்துல குறையணும், 8ஆம் இடத்துல கூடணும், லக்கணத்துல கூடணும், 11ஆம் இடம் ரொம்ப கூடணும். ஏன்னா அதான் இது லாபம். 7ஆம் இடம் சுமாரா இருக்கணும். 7ஆம் இடத்தை விட 11ஆம் இடம் கூடிருச்சு அப்படின்னா 2 தார யோகத்தை கொடுத்துரும். 7ஆம் இடம் என்பது முதல் மனைவி, 11ஆம் இடம் என்பது 2வது மனைவி, 3ஆம் இடம் என்பது கள்ள தொடர்பு மனைவி. ஒருத்தருக்கு எத்தனை மனைவி இருக்கு? ஒருத்தருக்கு எத்தனை மனைவி அமையும்? 3 மனைவி தான் அமையும். நானே கேள்வி கேட்டு நானே பதில் சொல்லிக்கிறேன்.
இன்னைக்கு ரொம்ப நேரம் ஆகுது. ஒருத்தருக்கு அதிகபட்சம் 3 மனைவி, 3 வகையான கேட்டகரி மனைவி அமையும். ஒண்ணு கள்ள தொடர்பு மனைவி, உலகத்துக்கே தெரியாது, அவர் மட்டும் தான் தொடர்புல இருப்பார். 2வது ஊரறிந்த மனைவி, தாலி கட்டி கொண்டு வர மனைவி, அது 7ஆம் இடம். கள்ள தொடர்பு 3ஆம் இடம். அந்த 7ஆம் இடம் சரியில்லாட்டி 2வது தாரம் கட்டிக்கிறார். அக்கா தங்கச்சியை கல்யாணம் பண்ணவங்களே நிறைய பேர் இருக்காங்க. அந்த ஜாதக அமைப்பு என்ன இருக்கு, 2 மனைவியோட வாழ்வார், அது ஊர் உலகத்துக்கு தெரியும். அப்ப 3 கேட்டகரி, அது 11ஆம் இடம். புரியுதா உங்களுக்கு? அதனாலதான் அதை வச்சாங்க. சரி, இப்ப என்ன பார்த்தோம்? சரி, ரைட். அடுத்து மறைவு அதான் மறைவு ஸ்தானம். மறைவு என்பது டிஸ்டன்ஸ், தூரம். அதுக்கடுத்து உபஜயஸ்தானங்கள். உபஜயஸ்தானம், ஜெயம்னா வெற்றி. உபஜயஸ்தானங்கள் அப்படின்னா என்னது? லக்கணம் முதலான எண்ணி வரும் 3ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம் ஆகிய 4 வீடுகளும் உபஜயஸ்தானங்கள், உன்னுடைய வெற்றிக்கு காரணமான இடங்கள். வெற்றி எடுத்த காரியம் விளங்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்தை செய்யறானோ அதுல அவன் வெற்றி அடையணும். ஒரு பிசினஸ் பண்றாரு, ஒரு வீடு கட்டுறாரு, ஒவ்வொரு செயல்பாடுகளையும் வெற்றியாக மாற்றக்கூடிய அமைப்பு 3, 6, 11, 10. அபஜயஸ்தானங்கள் அதுக்கு ஆப்போசிட். எந்த வேலை செஞ்சாலும் விளங்காம போதியா. இந்த வடிவேல் ஒரு இடத்துல கடனை வசூல் பண்றதுக்கு, செந்தில் கடனை வசூல் பண்றதுக்கு என்ன பண்ணுவியா, ஐடியா கேட்பான். டேய், நரி மூஞ்சில முடிச்சுட்டு போய் கடன் கேட்டேனா கடன்காரன் உடனே கொடுத்துருவான்டா அப்படின்னு காலையில எந்திரிச்சு செந்தில கவுண்டர் பண்ணி நரியாக நினைச்சுக்கிட்டு டே கொஞ்சம் பாடுறா அப்படின்னு கட்டில் எந்திரிச்சு பண்ணுவான். உடனே பார்த்துட்டு ஆகா நரி மூஞ்சில முடிச்சுட்டு அவர் என்ன பண்ணுவாரு, நடந்து போவாரு. கொஞ்ச தூரத்துல செருப்பு அந்து போயிடும். என்னடா செருப்பு அகுது அப்படின்ட்டு சைக்கிள் ஓடிட்டு போவாரு. சைக்கிள் டயர் பஞ்சர் ஆயிரும். என்னடா டயர் பஞ்சர் ஆகுது அப்படின்ட்டு சைக்கிளை ஓரமா நிப்பாட்டிட்டு நடந்து போவேன். அங்க ஒருத்தர் செத்து போனவங்க தூக்கிட்டு வருவாங்க. ஏங்க அந்த வடக்கம்பட்டி ராமசாமி தான் செத்து போய் போய்கிட்டு இருக்கான் அப்படின்னா, இதெல்லாம் என்னன்னு கேட்டா அபஜயஸ்தானங்கள். அப்படி தொடர்ந்து அடிமேல் அடி விழுகக்கூடியது. அது என்ன சார் அப்படின்னா, மேற்கூறிய 3, 6, 10, 11 ஸ்தானங்கள் தவிர ஏனைய ஸ்தானங்கள் 1, 2, 4, 5, 7, 8, 9, 12 ஆகிய வீடுகள் அபசய ஸ்தானங்கள் என்று அழைக்கப்படுகிறது. இவை மனித உயிர் மற்றும் உடல் தொடர்புடைய ஸ்தானங்களாகவும், குறிப்பாக பெண்களின் ருது ஜாதகத்தில் சந்திரன் இத்தகைய உபஜயஸ்தானத்தில் நின்று செவ்வாய் லக்கணத்தையோ சந்திரனையோ தொடர்பு கொண்டால் மட்டுமே ருது நேரம் சரியானதாக இருக்கும். பெண்களுக்கு 2 ஜாதகம் உண்டு, ஆண்களுக்கு 1 ஜாதகம் தான் உண்டு. புரியுதா உங்களுக்கு? ஆண்களுக்கு 1 ஜாதகம், பெண்களுக்கு 2 ஜாதகம். ஏன்? ஒரு பெண் ருதுவாகிறாள் என்றால் இன்னொரு குழந்தையை பெற்று எடுப்பதற்கு உடம்பு சரியாகிவிட்டது என்று அர்த்தம். அந்த பெண்ணால் இன்னொரு உயிரை உண்டாக்க முடியும் அப்படின்ற தகுதியை அந்த ருது என்பது, அந்த ருது ஜாதகத்துக்குன்னு தனியா மூல புத்தகங்கள்ல பல செய்திகள் இருக்கு. எப்படி பார்க்கணும்னு நம்ம முன்னோர்கள் அழகா அந்த புத்தகத்துல போட்டிருக்காங்க. ருது ஜாதகம் கணித்தல். ஜாதக பொருத்தம் பார்க்கும்போது எத்தனை பேருங்க நீங்க பிறப்பு ஜாதகத்தையும் ருது ஜாதகத்தையும் கொடுத்து ஜாதகம் பாக்குறீங்க? சொல்லுங்க பார்ப்போம். பேசுங்க, தயவு செய்து பேசுங்க. ஐயா, அது ஒரு சில கம்யூனிட்டியில தான் இருக்கு, எல்லா கம்யூனிட்டிலும் இல்ல. குறிப்பா பிறந்த ஜாதகத்தை மட்டும் கொடுக்குறாங்க. ஆமா, உங்க மாவட்டத்துல மட்டும்தான் ருது ஜாதகத்தை கொடுக்குறாங்க. எங்க மாவட்டம் கொடுக்கல. உங்க மாவட்டத்தை ஐயா நான் பார்த்திருக்கேன். கோயில்பட்டி, விருதுநகர், உங்க அருப்புக்கோட்டை, பாளையம்பட்டி இந்த ஏரியாக்கள்ல கொடுக்குறாங்க. பொண்ணு கேட்டு போனா கூட 2 ஜாதகத்தையும் தராங்க. வேற வேற சொல்லுங்க. அப்ப ராமகிருஷ்ணன் சார், கம் டு தி வீடியோ. ஓபன் பண்ணுங்க. இல்ல சார், பிறப்பு ஜாதகம் மட்டும் தான் சார் கொடுக்குறோம். பிறப்பு ஜாதகம் மட்டும் தான் கொடுக்குறீங்களா? ஆமாங்க சார்.
அப்ப ருது ஜாதகம்ன்றது நம்ம யாருமே கொடுக்கறது இல்ல, பாக்குறது இல்ல. ருது ஜாதகத்துல அவ்வளவு விஷயம் இருக்குங்க. ருது ஒரு பெண் ருது ஆன உடனே யார் பார்த்தது அதை வச்சு ஒரு பலன் சொல்றான். ஒரு வீடியோ வந்து பார்த்து, ஏ பாப்பா உனக்கு பின்னாடி இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அந்த பிள்ளைக்கு தெரியாது, விளையாட்டு தனமா இருக்கும். அப்போ ஒரு விடோ பார்த்துருச்சுன்னா அந்த பிள்ளை விடோவாயிரும்ன்றான் ருது ஜாதகத்துல. யார் பார்த்தது, தானே பார்த்து அம்மா கிட்ட சொல்லிச்சா, இல்ல அம்மா சொல்லிச்சா, இல்ல தோழி பார்த்து சொன்னாலா, அல்லது அவளே கண்டுபிடிச்சாலா? அப்ப ருது ஆகும்போது அந்த பிள்ளை வந்து என்ன கலர் ட்ரெஸ் போட்டு இருந்துச்சு, இதெல்லாம் வச்சு அந்த ருது ஜாதகத்துல அம்புட்டு விஷயம் இருக்குங்க. ஒரு பெண் கணவனோடு நீண்ட நாள் வாழ்வாளா அப்படின்றத பார்க்கணும்னா அவ என்ன கிழமை ருதுவானாள், அவள் ருதுவான போது என்ன நேரம் ஓடியது, என்ன ஓரையில் அவள் ருதுவானாள், அதெல்லாம் வச்சு அது ஒரு ஜாதக பலனே இருக்குங்க. ருது ஜாதகத்தை இன்னைக்கு நிறைய பேர் எழுதுவது இல்லை, திருமணத்தின் போது ருது ஜாதகத்தை கேட்டு வாங்குவது இல்லை. நான் ருது ஜாதகம் இல்லாமல் திருமண பொருத்தம் பார்ப்பது இல்லை. இந்த ஜாதகத்துல எல்லாமே வந்துருமா? இந்த ஜாதகத்திலே ராசி கட்ட நவாம்ச கட்டத்திலே வந்துருமா? ஏன் முன்னோர்கள் பெண்களுக்கு மட்டும் 2 ஜாதகத்தை சொன்னாங்க? ஒரு பொண்ணுக்கு கரெக்டா அந்த டயத்துல பீரியடு டயத்துல அந்த மாதவிடாய் கரெக்டா வருமா வராதான்னு ஜாதகத்தை பார்த்தாலே கண்டுபிடிச்சு சொல்லி போடலாம். ரெகுலர் பீரியட் வருதா இல்ல தள்ளி வருதா, அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்களா, அதுக்கு மாத்திரை சாப்பிட்றாங்களா அப்படின்னு சொல்லிடலாம். கோச்சாரத்தில் வரக்கூடிய செவ்வாய் சந்திரனை எப்ப பார்க்குதோ, செவ்வாய் 4 பார்வை பார்க்கும், 4, 7, 8, அதுல ஏதாவது ஒரு பார்வை சந்திரனை பார்க்கும்போது வயசுக்கு வருவாங்க. வயசுக்கு வர்றதே அப்பதான் வர முடியும். செக் பண்ணி பாருங்க, ஆய்வு பண்ணுங்க. நீங்க எந்த தேதி வயசுக்கு வந்தீங்கன்னா தேதியை போட்டு சாஃப்ட்வேர்ல அந்த தேதியை போடுங்க, அந்த டயத்தை போடுங்க. அப்ப கிரகம் எங்க இருந்துச்சுன்னு பாருங்க. சந்திரனை செவ்வாய் பார்க்குதான்னு பாருங்க. 100க்கு 100 செவ்வாய் பார்க்கும். அதுதான் ஜோசியம். புரியுதா? அப்படி இல்லாட்டி ஜோசியம் பொய் இல்லை, உங்க கட்டம் போய், நீங்க கொடுத்த டைம் போய். சில பேர் இந்த லக்கணத்துல பிறந்தா இப்படி வருது, ஏங்க இந்த டயத்தை கொஞ்சம் மாத்தி போட்டு எழுதி கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்குறேன். அட பாவி, நான் டயத்தை போட்டு மாத்தி எழுதி கொடுத்தாப்புல ஓ தலையெழுத்து மாறவா போகுது. சாதகம் எழுதுனாலும் அதே தலையெழுத்துதேன், எழுதலாட்டி அதே தலையெழுத்துதேன். என்ன முன்கூட்டியும் தெரிஞ்சுக்கிற போறேன். ஜோசியக்காரன் யாரு? ஒரு வண்டியில போறோம்னா டேக் டைவர்சன் அப்படின்னு போர்டு வைக்கக்கூடியவன் தான் ஜோசியக்காரன். டேக் டைவர்சன் போர்டு தான் அப்படின்னா நீ புரிஞ்சுக்கிட்டு போர்டை பார்த்துட்டு டேக் ஆயிரணும், டைவர்சன் ஆயிரணும். நீ என்ன போர்டு வைக்கிறது, நான் அப்படித்தான் போவேன் அப்படின்னா போ. அங்க பார்த்தா ஒரு யானையை பிடிக்கிற மாதிரி ஒரு பெரிய குழியை தோண்டி போட்டிருப்பான். ஐயோ அப்படின்னு திரும்பி வருவான். தேவையா? 5 கிலோமீட்டர் போடி திரும்பி வருவான். குழி தோண்டி போட்டிருக்காங்க. ஏன்னா லூசு பிள்ளையே, அதனாலதான் நாங்க டேக் டைவர்சன் போர்டு வச்சிருக்கோம். ஒரு மனிதனுக்கு டேக் டைவர்சன் போர்டு வைக்கக்கூடிய ஒரே அதிகாரம் படைத்தது ஜோசியக்காரன் மட்டும்தான். வேற யாருக்கும் இந்த இது கொடுக்கல. தம்பி, நீங்க போகக்கூடிய பாதையில் முள்ளு இருக்கு, ஆணி இருக்கு, கண்ணி வெடி வச்சிருக்கியா, பார்த்து போ, இந்த நேரத்துல உனக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லணும். எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒருத்தர் ஜோசியம் பார்க்கிறேன், பார்த்துட்டு மார்கழி மாதம் உன்னை வெட்டி கொள்ளுவாங்கடா, அருவாள் ஆயுதங்களால் தாக்கி உன்னை அடிப்பார்கள், முடிந்தால் உன்னை கொன்று விடுவார்கள், பார்த்துரு. அந்த டயத்துல ஒவ்வொரு மார்கழி மாசமும் நீ வந்து மாவட்டத்திலே இருக்காத, வேற எங்கேயா போயிருன்னு சொன்னேன், வேற மாநிலம் போயிருன்னு சொன்னேன். கேட்கல. ஒரு நாள் மாமனாரே ஆளை வச்சு வெட்டிவிட்டான். இந்த சம்பவம் என் வீட்டுக்கு எழுத்தாப்புல நடந்துச்சு. இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கிற இடத்துக்கு லெஃப்ட் சைடு, இங்க இருந்து கரெக்டா ஒரு 600 அடி, அவ்வளவுதான் வித்தியாசம். வெட்டிவிட்டாங்க, கழுத்துல வெட்டிவிட்டாங்க. ஆஸ்பத்திரியில கிடைக்கும். 3 நாள் கழிச்சுதான் எனக்கு ஆள் வர்றாங்க சொல்றதுக்கு. ஒருத்தர் வந்தாரு, கையில வேஸ்ட்ல இறக்கி விட்டு இப்படின்னாரு, வாங்கயா அப்படின்னு.
இந்த அவங்க அனுப்பி விட்டாங்க அப்படின்னு அவங்க பேரை சொன்னாங்கன்னு தெரியல. சரி விஷயம் யார் வேணா இருக்கட்டும், என்ன விஷயம்னு, ஐயா நீங்க மார்கழி மாசம் அவனை வெட்டுவாங்க அப்படின்னு நான் சொல்லும்போது அவங்க அம்மா, அவங்க அக்கா, அந்த பையன் டெம்போ டிரைவருங்க, அந்த பையன் 3 பேர் வந்தப்போ சொன்னேன். அப்ப அவங்க அம்மா சொன்னாங்க, சார் மார்கழி மாசம் இவனை வெளியில அனுப்பாம வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிறோம் நாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப என்ன சொன்னேன், வீட்டுக்குள்ள வச்சிருந்தா கதவை உடச்சுட்டு வந்து வெட்டிவேன்னு சொன்னேன். கேட்கல. டேக் டைவர்ஸ்ன்ற போர்டை வச்சேன், கேட்கல. வெட்டியே விட்டாங்க மார்கழி மாசம். வெட்டி கழுத்துல வெட்டி நரம்பு எறும்புலாம் போய் ஜிஹெச்ல கிடைக்காம 3 நாள் கழிச்சுதான் எனக்கு செய்தி வருது, ஐயா நீங்க எதை வெட்டுவாங்கன்னு சொன்னீங்களா, அவனை வெட்டி விட்டாங்க ஆட்டோல வந்து நைட்டு 9:30 மணிக்கு அப்படின்னா. நான் என்ன சொன்னேன், வேணும்டா அவனுக்கு வேணும், நான் தான் சொல்றேனே படிப்படியா அடிச்சு சொல்றேனே மார்கழி மாசம் இருக்காத, வேற மாநிலத்துக்கு போ, 1 மாசம் எங்கேயாவது போயிட்டு ஊருக்கு வாடான்னு சொன்னேன், கேட்டானா அப்படின்னு. அதே மாதிரி நடந்துச்சு. 8க்குரியவனோடு செவ்வாய் சேர்ந்து 6, 8, 12 அமைஞ்சா வெட்டி கொள்ளுவாங்க. நல்லா கேட்டுக்குங்க. 8ஆம் அதிபதியோடு செவ்வாய் சேர்ந்து 6, 8, 12 அமர்ந்து விட்டால், திசாபுத்தி நடைமுறைக்கு வந்து விட்டால் கொடிய ஆயுதங்களை தாக்கி உயிரை இழப்பான். அவன் சாகலை, புழைச்சுக்கிட்டான், ஆனா வெட்டினாங்க. லக்கணாதவே ஸ்டாங்க், வேற ஒன்றும் கிடையாது. புரியுதா? அதனால மணி 10 மணி ஆகுது, எனக்கு ஒன்றும் இல்லை, விடிஞ்சிரும் போல இருக்கு. ரைட்டு, நடத்தவா இல்லை முடிக்கவா? சார் எல்லாம் தூங்கிருக்கீங்களா? நடத்தவா முடிக்கவா? ஐயா உங்க விருப்பம், நாங்க கேட்டுட்டு தான் இருக்கோம். இன்னும் ஒருத்தர் தான் விருப்பம்ன்றீங்க. சரி, 3/4 மணி நேரத்துக்கு மேல நடத்தினாலே கண்டினியூ பண்ணலாமா? ஓகே. அப்ப உபஜய ஸ்தானம் என்பது வெற்றியை கொடுக்கும், அபஜய ஸ்தானங்கள் தோல்வியை கொடுக்கும். ஆப்கிலிய ஸ்தானம் 3, 6, 9, 12 ஆகிய ஸ்தானங்கள் அபோக்லிய ஸ்தானங்கள் எனப்படும். இது மட்டும் பலம் பெற்ற ஜாதகரின் வாழ்வில் பயணங்கள், இடமாற்றம், நிலையில்லாத தன்மை ஆகியவற்றை குறிக்கக்கூடிய ஒரு முக்கிய இடத்தை குறிக்கக்கூடியது. மேற்கண்ட ஜாதக விவரங்களை தீர்மானிக்கப்படும் பலன்கள். ஒரு ஜாதகத்தில் திரிகோணாதிபதிகள் வலிமையாக இருக்க வேண்டும். ஜாதகரின் திரிகோணாதிபதிகள் 3 பேர் வலிமையாக இருந்தால் அவன் இந்த மண்ணிலே ஊழ்வினையின் பயனாக நற்பயனை அனுபவிக்க பிறந்திருக்கிறான். 2 கிரகம், எனக்கு 1, 5, 9 2 கிரகம் வலுவா இருக்கு அப்படின்னா பாதி இன்பத்தையும் பாதி துன்பத்தையும் இந்த மண்ணுலகில் அவன் அனுபவிக்க ஜீவித்திருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். 3மே அவுட்டு என்றால் அவனுக்கு நரகமே கிடைக்காது. ஏனென்று கேட்டால் அவன் வாழக்கூடிய வாழ்க்கையே நரகமாக மாறிவிடும். ஒவ்வொரு நாளும் அவன் நொந்து நூலா போய் கஷ்டப்பட்டு ரொம்ப நொந்துருவான். அப்படி ஜாதகங்கள் தான் நிறைய இருக்கு. இன்னைக்கு வர்றாங்கன்னா 1, 5, 9 யாருக்கு நல்லா இருக்கு? நல்லா இருக்கிறவன் யாரு ஜோசியம் பக்கம் வரப்போறா? 1, 5, 9 3மே ஆட்சி உச்சமா இருக்குயா அப்படின்னா வருவாரா? சந்தோஷமா இருப்பார். ஆமா, இது பூரா டேமேஜ் ஆன ஆளுகளே அதிகமா நம்மளை தேடி வரக்கூடியது. அப்ப கேந்திர ஸ்தானங்களில் வலிமை நன்முறையில் அமைந்தால் மட்டுமே, கேந்திர ஸ்தானங்களில் ஏதாவது ஒரு கிரகம், நான் அப்ப சொன்ன இன்னொரு கருத்து சொல்ல வந்தேன், மறந்துட்டேன். 1, 4, 5, 7, 10 கிரகங்கள் ஆட்சியோ உச்சமோ பெற்றால் பஞ்சமகா யோகம் என்று பெயர். 4ஆம் இடத்தில் சனி ஆட்சி பெற்றால் சசி யோகம். சனிக்கு இன்னொரு பேர் என்னங்க? சசி. அப்ப சசி யோகம், சனி தரும் யோகம் அர்த்தம். 4ஆம் இடத்தில் சனி இருந்து ஆட்சி பெற்றால் ஜாதகருக்கு நல்ல யோகம், தாய்க்கு கெட்ட யோகம். சனி திசை வந்துருச்சுன்னா ஜாதகருக்கு டாப்ல போகும், அம்மாவுக்கு டவுன்ல போகும். 4ஆம் இடத்தில் சனி இருந்து சனி திசை நடைமுறைக்கு வரும்போது அந்த சனிக்கு
முன்னாடியோ பின்னாடியோ 4ஆம் இடத்தில் கோச்சாரத்தில் சனியோ ராகுவோ கேதுவோ பயணம் பண்ணினால் தாய்க்கு ஒரு உயிர்கண்டம் தப்பாமல் கொடுத்து விடும். மாற்றமே கிடையாது. 4ஆம் இடத்துல சனி இருக்கணும், சனி திசை நடக்கணும். கோச்சாரத்துல 4ஆம் இடம் முன்னாடியோ பின்னாடியோ சனியோ ராகுவோ கேதுவோ வந்தால் உறுதியாக மரணத்தை தப்பாமல் கொடுத்து விடும் தாய்க்கு. அப்ப இது இவருக்கு யோகம், தாய்க்கு கண்டத்தை தந்து விடும். ஓகேவா? ரைட், இதை பார்த்துருக்கோம். நாளைக்கு இந்த வகுப்பு கண்டினியூ பண்ணுவோம். நாளைக்கு மாற்றம் கிடையாது, இதே டைம் 9 to 10. நீங்க விரும்புனா டெய்லி கூட நம்ம நடத்தி சீக்கிரம் முடிச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் சிலபஸ் கம்மி தான், ஆனால் சிலபஸ் ஆழமான சிலபஸ். நம்ம விரட்டிட்டு போகிறதுல இப்படியே போனோம்னா நம்ம ஜூன் மாதம் முடிப்போம். இப்படியே சனி ஞாயிறு நடத்தினோம்னா ஜூன் மாதம் முடிப்போம். சீக்கிரம் நடத்தினால் 1 மாதத்தில் முடிப்போம். எது செய்யலாம்? உங்க கருத்தை சொல்லுங்க. எல்லாம் தூங்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் முடிச்சிடலாம். ராஜேஷ் கண்ணன் சார் சொல்லிட்டாரு, சீக்கிரம் முடிச்சுட்டு டக்குனு உயர்நிலைக்கு போகணும். ரைட், அடுத்து தமிழ்ச்செல்வி மேடம். சீக்கிரம் பண்ணலாம் சார். எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் எடுத்துக்கலாம் சார். ஏன்னா நம்ம இப்போ பணம் கட்டிட்டோமா, பணம் ஜூம் மீட்டிங் பணம் கட்டிட்டோம். 1 மாசத்துக்கு தான் எவ்வளவு வேணா யூஸ் பண்ணிக்கலாம். 1 மாசம் முடிஞ்சுன்னா இப்படி கண்டினியூ கிளாஸ் அட்டன் பண்ண முடியாது. மறுபடியும் நம்ம பணம் கட்டணும். ஓகே தான். அல்லது வாரத்துக்கு 3 நாள் நடத்தலாமா? சரி, என்னன்றத குரூப்ல எனக்கு போட்டு விடுங்க. ஏன்னா ஒரு கருத்து ஒருத்தருக்கு சூட் ஆகுது, இன்னொருத்தருக்கு கோவப்படுறாங்க, போன்ல என்னை வைக்கிறாங்க. என்ன சார் அவங்க சொன்னாங்க நீங்க மாத்துறீங்க? ஒரு half an hour முன்னாடி ஸ்டார்ட் பண்ணலாம். இது ஒரு half an hour முன்னாடி ஸ்டார்ட் பண்ணா க்ளோஸ் பண்ணலாம். வாரத்துக்கு 2 நாள்னா கண்டினியூட்டி கிடைக்கல சார். நிறைய கிளாஸஸ் இருந்தாதான் அது பிரயோஜனமா இருக்கும் சார். அப்ப என்னைக்கு நடத்தலாம்ன்றத நீங்களே சொல்லுங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட அது குரூப்ல உங்க கன்வீனியன்ஸ் போடட்டும் சார். சரி, குரூப்ல போடட்டும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் சொல்ல மாட்டேங்கிறாங்க. காலையில எந்திரிச்சுன்னு போன்ல எனக்கு பேசுவாங்க. இந்த நேற்று காலையில ஒரு உயர்நிலையில ஒரு பிரச்சனை ஆகி போச்சு. வாரத்துக்கு 1 நாள் கிளாஸ் நடத்துறேன், கொஞ்சம் அதிக நேரம் நடத்துறேன்னு சொன்னேன். சிவகங்கையில இருந்து ஒரு வயசான ஒரு 65 வயசு இருக்கும். அப்பெல்லாம் பண்ணக்கூடாது, வைக்கக்கூடாது, ஆச்சா பூச்சாட்டார். யாரு அவங்களுக்கு இருக்காங்க. அப்படி வாரத்துக்கு 2 நாள் நடத்தினாதான் டச் இருக்கும். யாருக்கு இது பண்ணது வச்சதுட்டார். அதே மாதிரி சிலபஸ் படி போறேன், ஒருத்தர் இது நடத்துங்கன்றாங்க, இன்னொருத்தவங்க இது நடத்துங்கிறாங்க. என்ன எல்லா பத்தியும் சாட்டிஸ்பேக்ஷன் பண்ண முடியாது. அப்ப எது நியாயமோ சிலபஸ் படி போவோம். இப்ப இடையில நான் விட்டுருக்கிறது ஜாதக கணிக்கக்கூடியதை விட்டுருக்கேன். அதை நான் கடைசியா சொல்லித்தரேன், மேக்ஸ். ஓகேவா? இப்ப நமக்கு எல்லாமே சூப்பரா அமைஞ்சு போச்சு. நன்றி சொல்லணும் ஜெயசூர்யா சென்னை அவங்களுக்கு. இந்த டேப் இருக்கு. இப்ப மேத்தமெட்டிக்ஸ்லாம் நம்ம அழகா நம்ம போட்டு நல்லா நடத்தலாம். ஓகேவா? சரி, வாரத்துக்கு 1 நாளா இல்லை சனி ஞாயிறா அப்படின்றத முடிவெடுத்து சொல்லுங்க. நான் ரெடியா இருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம். இரவு உங்களுக்கு நல்ல பொழுதாக அமையட்டும். மீண்டும் நாளை இரவு 8 மணியிலிருந்து 9:30 அல்லது 10 மணி வரை உங்களை மீண்டும் ஒரு முறை தொடர்பு கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வகுப்பு ஜோதிட ஞானத்தை வழங்கிய எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றியை சொல்லி இந்த வகுப்பை இனிதோடு முடிக்கின்றோம். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாயா. தேங்க்யூ சார். நன்றிங்க ஐயா.